பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்து கொண்டிருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ். ஆண்டவர் அப்படியே ப்ரைஸ் பண்ணலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து? ஸோ நீங்கள் என்ன மாதிரியே மேபி ஒரு டே வாஸ் அ லாங் டே, ரொம்ப டயர்டாக இருக்குது. நானும் இன்றைக்கி ரொம்ப எனக்கும் களைப்பு சிஸ்டர், ரொம்ப டயர்டாக இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடும்பத்தில். அது இதுன்னு எந்த ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்திருந்தாலும் இப்போ நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போதே ஐ வாண்ட் தட் ஆல் திங்ஸ் டு பி வென்டட் அவுட். ஆமென். அதெல்லாம் இயேசு நாமத்தில் வெளியே போகட்டும். ஆல் கன்ஃபியூஷன்ஸ், ஒரு ட்ரெயின்ட் அவுட்டான சுச்சுவேஷன், என்ன போல் இங்கே யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னாலும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அவைகளை எடுத்து உங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷத்தை தருவாராக. ஆமென். ஐ பிலீவ் அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் காட் இஸ் கோயிங் டு டேக் அவே ஆல் த burdens in your heart and he will replace with a great joy. உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷத்தினாலே கர்த்தர் உங்களை இன்றைக்கு நிரப்ப போகிறார். தேங்க்யூ ஸோ மச். அப்படியே கண்களை மூடியோ இல்லை கண்களை திறந்தோ இல்லை கைகளை உயர்த்தியோ நடந்தோ நின்றோ உட்கார்ந்தோ முழங்கால் பிடிட்டோ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ யூ கேன் டூ, பட் praise God. உங்களுடைய there's a beautiful song called ஜூடான்னு ஒரு சாங் இருக்குது in YouTube. You can go and listen to him. It's a African worship song. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. ஜூடான்னு வரும், நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். அதில் வந்து அந்த பாஸ்டர் வந்து when he was leading அந்த சாங் லீட் பண்ணும்போதே சொல்வார், let your praise is a Judah. ஆண்டவர் முதல்ல எது புறப்படணும்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார் யூதாவை புறப்படச்சிடல அப்படின்னு. So when the praise goes in the front row, everything comes behind properly. So let us lent out. நம்ம அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் வாய் திறந்து அப்படியே ஆண்டவர் ப்ரைஸ் பண்ணலாமா? உங்களுக்கு எப்படி ஆண்டவர் ப்ரைஸ் பண்ண தோணுதோ நீங்கள் ஆண்டவர் ப்ரைஸ் பண்ணுங்கள். God saved you from an accident, so praise God for that. Amen. God healed you from the sickness, so praise God for that. Amen. எதுக்கெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமோ அப்படியே நன்றி சொல்லலாமா? அப்படியே ப்ரைஸ் பண்ணுங்கள். ஆண்டவர் யூ ஆர் so good. நன்றி சொல்லலையே ஆண்டவர் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருந்தீங்களேப்பா, எனக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை அப்பாவுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் நல்ல வாய்களை திறந்து முழு மனதோட with full heart, with a heart of gratitude அப்படியே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் என்னவா இருக்கிறாரோ அவருக்கு நீங்கள் ப்ரைஸ் பண்ணி அவரை ப்ரைஸ் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பிதாவே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். எல்லாரும் whatever you want to say to your father, say it. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நீங்கள் ரொம்ப நல்லவராக இருந்தீங்கப்பா, எனக்கு அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிச்சுன்னு நான் நினச்சேன். ஆனால் நீர் என்னை தப்புவித்து என்னை சகாயம் செய்து ஆண்டவரே உம்முடைய நீதியின் வலக்கரத்தினால் என்னை தாங்கி, எஸ் லார்ட், சறுக்கலான பாதையிலும் நான் இடறி விழாமல் என்னை என் கால்களை பிடித்த உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. பள்ளத்தாக்குகளில் நடந்தது உண்மைதான், ஆனால் ஒன்றிலும் நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை மறுபடியும் நீங்கள் தூக்கி எடுத்து நிறுத்தினீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா, நன்றி சொல்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். உம்மை ப்ரைஸ் பண்ணுறோம். நீங்கள் எங்களுக்கு ரொம்ப நல்லவர்ப்பா, ரொம்ப நல்லவராக இருந்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பர்சனலாக நீங்கள் அப்பாவோட பேசுங்களேன். அப்படியே உங்கள் அறைகளுக்குள்ளே உங்கள் வீடுகளுக்குள்ளே இருந்து கொஞ்ச நேரம் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர். நம்ம இன்னைக்கு ரொம்ப உற்சாகமாக பாடலாமா? நம்ம இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. இது என் வாழ்க்கையில் உண்மைன்னு சொல்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி, அவர் என்னை ஒருபோதும் கைவிட்டதில்லை, என்னை விட்டு அவர் விலகுனதே இல்லை. இமை பொழுது கூட அவர் என்ன கைவிடலை. சிலுவையில் இயேசுவை இமை பொழுது அவர் கைவிட்டது போல இருக்கலாம், பட் என்ன அவர் இமை பொழுது கூட கைவிடலை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். தேங்க்யூ ஜீசஸ். நம் இயேசு நல்லவர், அவர் ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடான்னு பாடப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஆமென். முடிஞ்சா இப்போ நம்ம துவக்க வேலையிலே we going to praise, let our Judah go front. ஆமென். நம்முடைய praise முந்தி அனுப்ப போகிறோம். ஆமென். நம்ம அனுப்ப
கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஐ பிலீவ் த டிவைன் ஸ்ட்ரென்த் நம்மளை இடை கட்ட போகுது. ஆமேன். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனில் வந்து நிற்பாங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் சியோனில் போய் நிற்கிற வரையிலும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஓவர் ஸ்ட்ரென்த் ஓவர் ஸ்ட்ரென்த், பலத்தின் மேல் பலனை கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற பலத்தை விட நாளைக்கு இட் வில் பி இன்க்ரீஸ்ட். ஹல்லேலூயா. அதிகம் தான் பலன் அடைய போறீங்க. இன்னும் பலன் அடைய. கைகளை தட்டி பாடலாமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், நம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கைகளை தட்டி பாடலாம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். தைரியமா பாடலாமா? சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். ஷாக்கந்தாரா பாபா தானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர். பாட பாட புதுபலன், போதும் கைவிடார், பலத்தின் மேல் பலன், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகரதரதரதரிரா, ரிகரதரதரா. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷைகள்ல பாடி ஷதரதரதரி ஷிதரனா, சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆவியில பாடலாமா? ஒன்று சேர்ந்து with the spirit of joy, with the spirit of gladness, with the spirit of gladness பாடலாமா? சந்தோஷமா துக்கங்களை எல்லாம் தள்ளி உதறி தள்ளுங்க அந்த தூசியை. ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். யுத்தத்தில் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே, செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. யுத்தத்தில் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே, செயல்படுவீரே, என்றென்றும். பாடலாமா? யுத்தத்தில் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே, செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. வல்லவரே, என் துணை நீரே,
என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே. என்றென்றும் ஜெயம் நமக்கே. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் வல்லவர் சமாதானம் தருகிறார். ஒவ்வொருடைய உள்ளங்களுக்குள்ளும் இந்த பாடலை பாட பாட சமாதானம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். ஜெயம் எடுக்கிற அபிஷேகம். துதிக்க துதிக்க சாத்தானை a strength to fight. தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம். ஆள பிறந்திருக்கிறோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், நம்மை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர். பாடலாமா? நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. சொல்லலாமா? நீ செய்வதை ஒருவராலும் தடுக்க முடியாது. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருகச் செய்பவரே. வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. நல்லாடி நான் நடந்த போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம்
கண்டேனே எல்லா இயேசுக்கு சித்தம் முடிந்தது ரெகோபோத் தொடங்கியது. பாடலாமா? இயேசுக்கு எல்லா இயேசுக்கு சித்தம் முடிந்தது ரெகோபோத் தொடங்கியது. எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே. துதிக்க துதிக்க எல்லா இயேசுக்கும் சித்தனாக்களும் முடிந்தது. தைரியத்தோட உற்சாகத்தோட பாடலாமா? உற்சாகத்தின் ஆவியானவர், உற்சாகத்தின் ஆவி. நல்ல பலத்தோட பாடுங்க. முடிஞ்சா கைகளை தட்டி பாடுங்க. If possible. பெருகச் செய்பவரே. இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். சொல்லலாமா? வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். நீங்க எல்லாரும் இந்த வரிகளை உச்சரிக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனமுத்திரனல்ல. போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனமுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. சொல்லலாமா? நீ செய்வதை டிக்ளேர் பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்யும் அளவு உங்கள் கையை விடுகிறதில்லை. அவர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாய் யாரும் நிற்க முடியாது. அந்த வார்த்தைகளை தடுக்க ஒருவராலும் முடியாது. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அவர் சொன்னது நிறைவேறும். அவர் இஸ்ரவேலுக்கு சொன்ன எல்லா நல் வார்த்தைகளும் ஒன்றிலும் தவறவில்லை, எல்லாம் நிறைவேறினது. என்னை பெருக செய்பவரே. இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தம் செய்தவர். வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். சொல்லலாமா? வாக்கு மாறாதவர். சொல்லுங்க. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். நல்லா அப்படியே கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி இல்ல கர்த்தரை துதிச்சு அவருடைய நாமத்தை சொல்லி, அப்பா நீர் சொன்னவைகளை நிறைவேற்ற நீர் தீவிரியும், நீர் தீவிரியும். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் தீவிரமாய் நிறைவேறட்டும்னு. Ask God for a swift, for a speed,
ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நீங்க செய்வீங்க, நான் நம்புறேன். ஆனா ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் தீவிரமாய் நிறைவேற நான் உங்ககிட்ட வேண்டுகிறேன். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நீங்க சொன்னீங்க என் கணவரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவீங்கன்னு, அதை சீக்கிரத்தாய் செய்யும் என்று கேளுங்க. ஆண்டவரே, நீர் சொன்னீர் என்னை சுகமாக்குவீங்கன்னு. அப்பா, அதை நீங்க சீக்கிரத்துல செய்யுங்க, சீக்கிரத்துல செய்யுங்க, சீக்கிரத்துல செய்யுங்க, சீக்கிரத்துல செய்யுங்க. அப்படியே நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிப்போமா? நல்லா 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 ஜெபம் பண்ற டைம். இட்ஸ் a prayer time. It's a prayer time. It's a prayer time. You're going to pray for God to do it. Do it. ஆண்டவரே, சீக்கிரமா செய்யுங்கப்பா, சீக்கிரமா செய்யுங்கப்பா, சீக்கிரமா செய்யுங்கப்பா. சாராளுக்கு அவர் சொன்ன வார்த்தையின்படியே குறித்த காலத்திலே அந்த குறித்த காலம் எனக்கு சீக்கிரமாய் வரட்டும், சீக்கிரமாய் வரட்டும், அது சீக்கிரமாய் வரட்டும். கர்த்தர் சொன்னபடியே செய்தார், கர்த்தர் சொன்னபடியே செய்தார். இது உங்க சாட்சியா மாறணும். I want this to be your testimony. This to be your testimony. ஆண்டவர் சொன்னாரு, அவர் சொன்னதை சொன்னபடியே செய்தார். அவர் வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் எனக்கு செய்து முடித்தார் என்று இந்த வருடம் முடிவதற்குள்ளே இங்க இருக்கிற அநேகர் சாட்சி சொல்லணும். கர்த்தர் சொன்னதை தீவிரமாய் நிறைவேற்றும் அப்பா. அலபா ஷிகேலாதா ஹாசே கபாதுரே ரியாதானா சீகதரபா. வாக்குத்தத்தங்களை கையில் பிடித்துக்கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, ரபா ஷிகதரபா, தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் தீவிரமாய் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றும். நீர் சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் தவறி போவது இல்லை, ஒன்றும் தவறி போவது இல்லை, ஒன்றும் தவறி போவதில்லை. வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். ரகனதரபலா ஷிகதரா நிகாலாபாத்தி ஷேகதரபா. இந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக என் சகோதரர்களை எழும்பினாலும், இந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக போர்த்திபார் எழும்பினாலும், இந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் எந்த மனிதன் எழும்பினாலும், எந்த மனுஷி எழும்பினாலும், எந்த சத்துரு எழும்பினாலும், அரமஷிகேதராசிகதரபா, இந்த வார்த்தை நிறைவேற கூடாதபடி போராடுகிற எல்லா மனுஷிகங்கள், எல்லா மாம்சங்கள், எல்லா சத்துருக்கள் நினதிஷிகிதரபா, இந்த துதி வேலையிலே லகாஷி நாங்க துதிக்க 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 இப்பொழுதே ஒன்றோடு ஒன்று நீகதிஷிகிசிகதரபா, அது வெட்டுண்டு மடியட்டும். வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாய் the battle which is raised against the promised child, கர்த்தர் வாக்கு பண்ண வாக்குத்தத்தத்தின் பிள்ளைக்கு விரோதமாய், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் ரானா ஷீகேதிரிசே, அவைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் ஆயுதங்கள் ரானி ஷீகி சேகதர மந்திர சேபுல ஹந்திரி செஹந்தினபா, அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மடங்கடிக்கப்படுகிறது. அவைகளின் வல்லமைகளை கர்த்தர் மட்டுப்படுத்துகிறார். ரகதி ஷீகா சேகதரபல ஷீகதரபா நினதிர கத ஷினத ஹத்திரபா பாபா நிகலாதி ஷேகதரபா. வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, சொல்லலாமா? வெள்ளம் போலவே நேசித்தவர்கள் வாக்குத்தத்தம் பெற்ற உடனே எதிரி ஆயிட்டாங்களே. இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை, சொல்லலாமா? இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான். அப்படியே இந்த பாடல பாடும் போது அந்த வரிகள்ல எஸ் யோசேப்போட கர்த்தர் இருந்தார். வாக்குத்தத்தம் பெற்ற பின்புதான் விரோதிகள் எழும்புவாங்க. After you receive a promise, அதற்கு விரோதமாய் எழும்புவாங்க, மனுஷர்கள் எழும்புவாங்க. நீங்க அதுவரையும் உங்களை நேசித்தவர்கள், நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் என்று அறிந்தவுடனே சத்துரு மனிதர்கள் விரோதமாய் எழும்புவான். நாகாதரபா, நீங்க உடைந்து போகாதீங்க, நீங்க நொறுங்கி போடாதீங்க. இயேசு உங்களோடு இருக்கிறார்,
நீங்க அவங்கள போல இருக்கும்போது உங்களை நேசிச்சாங்க. நீங்க அவங்கள விட கர்த்தர் உங்கள் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருக்கு என்று தெரிந்த உடனே உங்களை எதிர்த்த நபர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை நிறுத்துவார். சொல்லலாமா? இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. சொல்லுங்க, இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடு தான், இயேசு என்னோடு தான், இயேசு என்னோடு தான். பாடலாமா? இயேசு என்னோடு தான். நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியான நினைப்பூட்டி நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறேன். We are just going to pray for this. Before that, இந்த வார்த்தை நீங்கள் பைபிள்லாம் திருப்ப வேண்டாம், அப்படியே ஜெப நிலையில் இருங்க. லிசன் டு மீ, அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க, டங்ஸில் பேசிகிட்டே இருங்க, ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போனால் உன் பலன் குறுகும். ஆனால் ஆபத்து காலத்தில் நீ நொறுங்கி போகாமல் ஒடுங்கி போகாமல் நம்ம நிற்கும் பொழுதே பலன் அதிகரிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆபத்து காலத்தில் ஐ வாண்ட் யூ டு ரைஸ் அப் அண்ட் ஸ்டாண்ட். நீங்கள் இன்னும் உடஞ்சி போய் உட்காந்திங்கன்னா யூ பிகேம் மோர் வீக். ஆண்டு இன்றைக்கு இந்த வார்த்தை திடீர்னு எனக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. பைபிள் வேர்ஸ் நீதிமொழிகள் 24:10. இட்ஸ் Proverbs chapter 24 verse 10. ஆபத்து காலத்தில் உங்களுக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பும்போது அந்த டைமில் எழும்பிட்டாங்கன்னு நொறுங்கி போய் உட்காராதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அப்போ உங்கள் பலன் குறுகுதுன்னு வேதம் சொல்லுது. ஆனால் ஒருவர் எழும்பும் பொழுது இன்னும் வைராக்கியம் பாராட்டினீங்கன்னா தாவீதை போல உங்கள் பலன் அதிகரிக்கும். ஆமென். ஒருவன் எழும்பி நிற்கும் பொழுது அவன் ஒடுங்கி போகலை, எழும்பி நிற்கிறான். உங்களை விட எத்தனை மடங்கு அந்த மலை பெரிதாக இருந்தாலும் அந்த மலைக்கு முன்பாக நில்லுங்க. உங்களை விட எத்தனை மடங்கு இந்த பிரச்சனை பெரிதாக இருந்தாலும் உங்களால் கையாள முடியாத அளவுக்கு உயர்ந்த மலைக்கு முன்பாக, பிரச்சனைகளுக்கு முன்பாக நீங்கள் நிற்கிறீங்களா? இட்ஸ் ஓகே. ஆனால் ஆபத்து காலத்தில் மட்டும் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா உங்கள் பலன் குறுகி போயிடும். இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. சொல்லுங்க, இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, நான் சோர்ந்து போவது இல்லை, இல்லை நான் சோர்ந்து போவது இல்லை. அறிக்கை செய்யுங்க, சத்துருக்கு முன்பாக அறிக்கை செய்யுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. பிசாசு வெக்கப்படட்டும். உங்களை சோர்வுற செய்து ராபா ஷீ கேதா ராபா. இந்த பிரச்சனைக்கு முன்னாடி எவ்வளோ ஜீலஸான விமன் நீங்கள், எவ்வளோ வைராக்கியமான பெண் நீங்கள். இதற்கு முன்பாக எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக சந்தித்த பெண் நீங்கள், சவால் விட்ட பெண் நீங்கள், பிசாசையே துரத்துன சில பெண்கள் இங்கே இருக்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்க. நீங்கள் சோர்ந்து போகும்போது உங்கள் பலன் குறுகி போயிடும்னு வேதம் சொல்லுது. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகத்தோட எழும்பி நில்லுங்க. ஷாதா ராமா காஷிகே. எஸ், சோர்ந்து போகாதீங்க. சொல்லுங்க, நான் உடைய மாட்டேன், நான் நொறுங்க மாட்டேன், நான் அடிமைன்றதுனால சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார மாட்டேன், நான் உண்மையாக வேலை செய்வேன். சோர்ந்து போகாமல் போர்த்திபார் வீட்டில் உண்மையாக வேலை செய்வேன். அடுத்தடுத்து பலன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே வந்து நிற்பார்கள். உங்கள் பலன் குறுகக்கூடாது, உங்கள் பலன் அதிகரிக்கணும்னா நீங்கள் சோர்ந்து போகாமல் சொல்லுங்க, கைகளை அசைச்சு சொல்லுங்க, சத்துரு வெக்கப்படட்டும். இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. சொல்லுங்க, இல்லை
இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான். வாக்குத்தத்தம் செய்தவர் என்னோடு. இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான். சோர்ந்து போகாமல், உங்க பலன் குறுக போறதில்லை, உங்க பலன் அதிகரிக்க போகுது. God is increasing a strength. The strength ரிசீவ் பண்ணலாமா? இயேசு என்னோடுதான். காலேப் சொன்னது போல 40 வருஷம் ஆச்சு வாக்குத்தத்தத்தை பெற்று. 45 years நான் வெயிட் பண்றேன், ஆனா என் பலன் குறுகி போகல. அன்று இருந்த அதே பலன் இன்றும் எனக்கு இருக்கிறது என்று காலேப் சொன்னானே. சிஸ்டர், அந்த ப்ராமிஸை ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு இருந்த பலன் இப்ப அந்த ப்ராமிஸ் தாமதம் ஆகும்போது குன்றி போயிடுச்சா? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, வாக்குத்தத்தத்தை பெற்ற பொழுது உனக்கு இருந்த அதே பலன், காலேபுக்கு இருந்த சேம் ஸ்ட்ரென்த், 40 வயதில் அவருக்கு இருந்த அதே பலன் 85 வயதிலும் அவருக்கு இருந்தது. இயேசுவின் நாமத்தினாலே அதே பலன், the strength of a young, the strength of the youth. ஒரு மாஷி கேதர பலவானின் பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நிகதர இளவயதின் பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. கழுகு கொப்பான சிறகுகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. புது சிறகுகளை கர்த்தர் உங்களுக்கு பொருத்துகிறார். புது சிறகுகள் பொருத்தப்படுகிறது. ரகனா ஷீகேதர பௌசேதரபா. பலத்தின் மேல் பலன் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்துல. ரிகதரபா. உன் பலன் குறுகி போக கூடாது, உன் பலன் அதிகரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகி போனது. ரகதனா பாஷிகேதர பலா சிகதரமா ரியலா ஷிகேதர நிஹந்திரி பிசேகதரபா. காலேபை போல the strength that God gave to Caleb, God is showering that strength over you. ஆண்டவர் அந்த பலத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணின பொழுது 40 வயதுள்ளவனாய் இருந்தேன், இப்பொழுது 85 வயதுள்ளவனாய் ஆகினேன், ஆனா என் பலன் குறுகவில்லை. ரகா ஷிகேதரபா. மோசேயின் கண் பார்வை மங்களாகவில்லை, மோசேயின் பலன் குறுகி போகவில்லை. I speak a divine strength, a divine strength, a supernatural strength, a supernatural strength. வாக்குத்தத்தத்தை பெற்ற பொழுது உனக்கு இருந்த அந்த பலன் இப்பொழுது மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ரிகதர சேம் எக்ஸைட்மென்ட் கர்த்தர் உங்க உள்ளத்துல கொடுக்கிறாரு. When you receive the word that you will have a baby, you were so excited. God is telling you, he is giving the same excitement today. அதே சந்தோஷத்தை, அதே எதிர்பார்ப்பை, same anticipating, ஆண்டவர் அதே anticipation God is resting upon you. ரிகபா ஷிகேதர பலசி. சோர்ந்து போகாத, உன் பலன் குறுகி போயிடும். பிரபா ஷிகேதர பா. சகோதரியே, let the joy be restored, let the anticipation be restored, let the strength be restored. நிகபகதர பலா ஷிகேதர. I speak the same strength of the Caleb. அந்த காலேபின் மேல் இருந்த அதே வல்லமை, அதே பலன், நிக ஷிகேதர பா நியதா ஷிகதர. இந்த 85 வயதிலும் அந்த மலை நாட்டை கர்த்தர் எனக்கு கொடுப்பேன்னு சொன்ன அந்த மலை நாட்டை, அந்த ப்ராமிஸ் லேண்ட, அந்த ப்ராமிஸ் சைல்ட, அந்த ப்ராமிஸ் உயர்வுகளை, கர்த்தர் வாக்கு பண்ண உயர்வுகளை, வாக்கு பண்ண குழந்தைய, வாக்கு பண்ண டெரிட்டரிய, வாக்கு பண்ணின ஊழியத்தை இந்த வயதிலும் நான் அதை சுதந்தரிப்பேன்னு அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. நிகதரா பாசி கதரா பலா ஷிகதரோ நிகதரபா. அறிக்கை செய்து அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நிகதரபா. காலேபின் மேல் இறங்கி இருந்த, காலேபின் மேல் தங்கி இருந்த அதே பலத்தை, அதே பலத்தை, அதே ஃபெய்த், ரமாஷிகேதரபா சிகதரபா. இதே மலை நாட்டை நான் பிடிப்பேன், இதே ஏனாக்கியர்களை நான் மடங்கடிப்பேன், இந்த டெரிட்டரியை கர்த்தர் எனக்கு சொன்னபடியே நான் சுதந்தரிப்பேன் என்று சொல்லி நிமதரபலா ஷிதரேலதரா நிகலதரா லதஷே நிகரபஹாதே சே ரஹலா ஷிகதுரே நிகபலா தே பலா ஹதோரே பா. ரிசீவ் பண்ணலாமா? நீனதா சேகதரபா. கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் மனம் மாற மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனிதன் அல்ல. ரிகதா ஷிகதரா. மனிதன் மாறினதனால் ஒரே பாபா உன் விசுவாசம் குறைந்து போனதோ, ஒரே பா லிஷேகதரபா மதரபா. நீ பார்க்கிற மனிதனை போல அவர் அல்ல. நீதரபா. மாற்றி பேச மனுஷன் அல்ல அவர், சொன்னதை திருத்தி பேசுகிற மனுஷன் அல்ல அவர். அவர் சொன்னதை செய்வார்,
அவர் சொன்னதை பெற்றுக்கொள்ளும் வரை அந்த பலத்தை கர்த்தர் உங்கள் சரீரத்திலும் உங்கள் சிந்தையிலும் கர்த்தர். God is giving that strength to you. Yes, the same strength, the same strength, the same strength. Thank you, Holy Spirit of God. Madaradana madasekana நம்ம ஜெபிக்கிறோம். We are going to pray now in tongues. பரிசுத்தாவே எனக்கு இடம் கொடுங்க, வாக்கு கடங்க, பெருமூச்சோட உங்களுக்குள்ளது வேண்டுதல் செய்கிறேன். Ask for அந்த காலேபுடைய அந்த மைண்ட் செட், அந்த காலேபுடைய அந்த ஸ்ட்ரென்த் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தர. God is ready to shower that upon you. தாமதங்கள் சில பேரை சோர்வுற செய்திருக்கு. Delays have made some people, you are tired and you are weary. தாமதங்கள் உங்களை சோர்வுற பண்ணிருக்கு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இல்ல இல்ல, காலேபு அது சோர்வுற பண்ணல. கர்த்தர் சொன்னார், இந்த மலை நாட்டை உனக்கு கொடுப்பேன். வாசிப்போமா யோசுவா 14ஆம் அதிகாரத்துல? எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொண்டு சத்தம் உயர்த்தி வாசித்து இந்த வார்த்தையிலிருந்து வெளிப்பட போகிற அந்த பலத்தை நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். ஆசையா வேதத்தை திருப்புங்க. Joshua chapter 14. We are going to read Joshua chapter 14. யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். தேசத்தை வேர்வு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் அடுத்த வசனத்தை வேண்டாம், அடுத்து நம்ம அப்படியே கீழே வருவோமா? 10ஆம் வசனம். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். அல்லேலூயா. சிஸ்டர், உங்க வாக்குத்தத்தம் நிறைவேற வரையும் நீங்க செத்து போக மாட்டீங்க. You will be alive, you will see. அந்நிய கண்களால் அல்ல, உங்க சொந்த கண்ணால நீங்க பாப்பீங்க. உங்க காது கேட்டதில்ல, அதை நீங்க பாப்பீங்க. You will see what you have heard. You will see what is being told to you. ஆண்டவர் செய்வார். இது வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் காலேபு உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்பொழுது 45 வருஷம் ஆகிறது. ஆமென். 45 years. அவர் வார்த்தையை சொன்னதுக்கும் இந்த சிச்சுவேஷனுக்கும் 45 வருஷம். இன்று நான் 85 வயதுள்ளவனானேன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. கைகளை அப்படியே அசைச்சு சொல்லுங்க, அப்போ இருந்த பலன் எனக்கு இப்போ இருக்கு. சேம் ஸ்ட்ரென்த், தி சேம் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்த். அதை அப்படியே வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் அதை செய்வார். உங்களை கொண்டு அதை செய்து முடிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சேம் ஸ்ட்ரென்த், அதே பலன். 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே பலன். 85 வயதுள்ள மனிதன் சொல்லுகிறான். உங்களுக்கு என்ன வயசாச்சுங்க? 85 yearsல யாராவது இருக்கீங்களா? I don't know whether you have joined in 85 years. A man in the age of 85 years declares the same word. He says he has the same strength. 85 வயசுல அவருக்கு அந்த பலன் இருக்கும்னா எவ்வளோ வருஷம் உங்களுக்கு ஆச்சு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு? ஆமென். தாமதங்கள் கர்த்தருக்கு தடை அல்ல சகோதரி. கர்த்தர் மலை நாட்டை தருவேனா மலை நாட்டை தருவார். விசேஷமான மலை நாடுனா விசேஷமான ஏனாக்கியர்கள் இருப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஏனாக்கியர் இருக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஆர்டினரி பீப்புள் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆனால் விசேஷித்த மலைநாடு இருக்கிறவர்களுக்கு விசேஷித்த ஏனாக்கியர்கள் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த ஏனாக்கியர்களையும் வீழ்த்துகிற பலன். Greater the enemy, greater is your strength. Hallelujah. Hallelujah. எவ்வளோ பெருசா உங்க பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி நிக்குதோ அதை விட பெரிதான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார்.
That's the prophecy and that's the promise that God is telling you today. The same strength. அதே பலன், அதே பலன், அதே பலன், அதே பலன். கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு டிக்ளேர் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க அந்த வார்த்தையை. இன்னைக்கு அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் சொன்னதை செய்வார், கர்த்தர் சொன்னதை செய்வார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுவோமா? எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. the same strength. நீங்கள் பலத்தின் மேலே பலன் அடைவீங்க. உங்கள் பலன் குறுகி போகாது, உங்கள் பலன் அதிகரிக்கும். குறுகி போகவே போகாது, குறுகி போகவே போகாது. அதுதானே சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் ப்ரிப்பேர்டு வேர்டு இல்லை. I'm nudged to say this word. Thank you Jesus. சங்கீதம் 84:7 அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் you will receive strength after strength. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சாட்சியாக நிறுத்துவார். ஆமென். நிச்சயம் அவருடைய பலன் உங்களுக்கு வரும். தேவ சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ். பாடலாமா? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. இயேசு என்னோடு தான், இயேசு என்னோடு தான். சொல்லுங்களேன், இயேசு என்னோடு தான். உங்களை உயிரோட காப்பாற்றிருக்கிறார். இயேசு என்னோடு தான், இயேசு என்னோடு தான், இயேசு என்னோடு தான். நீங்கள் இதை பாடணும். You have to declare it. I want everyone to declare this word. ஒருவேளை சத்தமாக உங்களால் பாட முடியாத, உங்கள் உதடுகளை முணுமுணுனா அண்ணால போலவாது அசைங்க. சவுண்டு கேட்கலனாலும் that's okay. Let your lips moving. Say ஆண்டவர் ஒரு நாளும் வாக்குத்தத்தத்தை கொடுத்த போது உங்களுக்கு என்ன பலன் இருந்தோ, God is actually sustaining that strength. Even more, He is increasing that strength. ஆண்டவர் அப்படியே பலத்தை கூட்டுகிறார். அவர் பலத்தை கூட்டுகிறார். உங்களை உயிரோடு வச்சிருக்கிறார்னா the promise is also alive. Amen. You are alive, that means the promise is alive. Hallelujah. நீங்க ஜீவனோடு இருக்கீங்களா? அந்த வாக்குத்தத்தமும் ஜீவனோடு தான் இருக்கு. Hallelujah. அது நிறைவேறுகிற வரையிலும் கர்த்தர் உங்களை உயிரோட காப்பார், உங்களை உயிரோட காப்பார். நான் பார்ப்பேனா, என் பிள்ளை ஊழியம் செய்வதை நான் பார்ப்பேனா? கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரே, நான் பார்ப்பேனா? என் கணவர் ரட்சிக்கப்பட்டு தேவாலயத்தில் வந்து நிற்கிறத நான் பார்ப்பேனா? அன்று சொல்றார், you will see it. நீ பார்ப்ப. Definitely you will see it. Definitely you will see it. உன் கண்கள் காணும், நீங்கள் அதை பார்ப்பீர்கள். Thank you Lord. எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை, ஓ ஜீசஸ், இயேசுவே, தேங்க்யூ அப்பா. நீராலாலா ஷிகலா மோராலா ஷிதே சேதாரா லிகலா தினதா நதசே. யார் இருந்தாலும் இல்லைனாலும் வாக்குத்தத்தம். நான் God is speaking to me about something. இப்போ ஒரு 4 மணிக்கு ஒரு Zoom மீட்டிங்கில் பேசும்போது அன்று இந்த வார்த்தையை அந்த மீட்டிங்கில் பேசினேன். I was remembered. உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. I want you to receive it. கண்களை அடைத்து உங்கள் செவிகளை. சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது. ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உயிருள்ளதாக இருந்தது. His word was alive and active. உங்களை சுற்றி எல்லாம் செத்து போனாலும், if the word is alive and active, when the word is alive and active, every dead, அந்த செத்த கர்ப்பம், செத்த சரீரம், அந்த செத்த சூழ்நிலைமை, அதற்குள்ள
ஒரு ஜீவனை வச்சு அந்த ஜீவனை உருவாக்கி அந்த ஜீவனை வெளியே கொண்டு வந்து அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கண்கள் காண செய்த கர்த்தர் அவர். Maybe the medical report says it is dead. Maybe the people around you say it is dead. It's over. உலகம் சொல்கிறான் இது முடிஞ்சிச்சு, மருத்துவர்கள் சொல்லலாம் அது முடிந்தது. ஆனால் வாக்குத்தத்தம் it is alive. அது அனுப்புனவர் he is alive. வாக்குத்தத்தம் இருக்கிறது, அதை அனுப்பினவர் வாக்கும் உயிரோடு இருக்கு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்ற வேர்டை வச்சு when I was speaking God told. அப்போ கிரியையோடு கூட உள்ள விசுவாசம் it activates the power of God. It activates. அப்போ விசுவாசத்திலே செத்த விசுவாசம், விசுவாசத்திலே உயிருள்ள விசுவாசம்னு இருக்கு. If you have a faith with action, if you put your faith in action, he comes there to act. நீங்கள் உங்கள் விசுவாசத்தை கிரியில் வெளிப்படுத்தினா அவரும் தன்னுடைய கிரியை வெளிப்படுத்த he is ready. He is alive, his word is alive. இது ரெண்டு கரெக்டாக இருந்தால் போதும் சிஸ்டர். எஸ். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அன்று பார்த்த அந்த கைகளை அப்படியே உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி பாடலாமா? ரெண்டு கைகளை உயர்த்தி. அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். He is all powerful, he is active, he is alive and he is active. அவர் ஜீவனுள்ள தேவன், அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளது. Thank you Holy Spirit of God. தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா, இடைப்படுங்கப்பா, உங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும். Manifest Lord. அன்றைக்கிட்ட கேளுங்கப்பா, manifest yourself. உம்மை வெளிப்படுத்தும். நீர் விரும்புகிறபடி உம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆயத்தமா இருக்கிறோம், எங்களோடு பேசும். Prepare our hearts, O Lord. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. You serve a God who is alive and active. Amen. His word is alive and active. நம்ம ஆல்ரெடி இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த வார்த்தைகள் எந்த சூழ்நிலையுமே உங்களுக்கு இருந்தாலும், நான் இந்த கூட்டத்தில் பேசும்போது ஐ ஸ்போக் அபவுட் த லிவிங் காட் பற்றி பேசினேன். அப்போ when our God is alive, அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் உயிருள்ளவராக இருக்கிறார், அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், அவருடைய வார்த்தைகளும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு சினாரியோ வச்சு பார்க்கும்போது உங்கள் லைஃப் எப்படி இருந்தாலும் அவர் உயிரோடு இருக்கிறார்ல. அல்லேலூயா. ஆமென். இந்த மோஸ்ட் ரொம்ப உங்களுடைய லைஃபுடைய இந்த தாழ் நிலையில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது. ஆமென். நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. ஒரு வார்த்தையை சொல்லணும். என்ன வார்த்தை தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யூ ஆஸ்க் யோபு பாருங்கள், இந்த வார்த்தையை யோபு சொல்லும்போது யோபுக்கிட்ட எல்லாமே இல்லை, ஒன்றுமே இல்லை. யோபுக்கிட்ட ஒன்றுமே இல்லை. இந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, அந்த பிள்ளைகளை பொத்தி பாதுகாத்த ஏதோ மற்ற சில தகப்பர்கள் மாதிரி பிள்ளை எப்படின்னா போட்டோம், ஏலி சொல்கிறார்ல, எப்படின்னா போட்டோம் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு தகப்பன் இல்லை. அப்படின்ற தகப்பனுக்கே தன் பிள்ளை செத்துட்டாங்கன்னு உடனே கீழே விழுந்து அவர் சாகுறார். அந்த எஃபெக்ட் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் தன் பிள்ளைகளை அப்படி பார்த்துக்கிட்ட ஒரு தகப்பன் யோபு. He lost everything. No man
மேன் அந்த எந்த ஒரு மனுஷனும் இப்படி ஒரு பாதையில் கடந்து போகவே கூடாது. மேன் அவ்வளோ மோசமான பாதையில் கடந்து போகிற அவருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை தான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, என் எல்லாமே செத்து போச்சுப்பா, எவ்ரிதிங் இஸ் டேக்கன் அவே, ஐ லாஸ்ட் எவ்ரிதிங், பட் ஐ நோ ஒன் திங், எனக்கு ஒன்று தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்கள்? திஸ் வேர்ட் இஸ் வெரி பவர்ஃபுல். இப்போ நீங்கள் இந்த வார்த்தை இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் உங்களுடைய லோவஸ்ட் பாயிண்டில் நீங்கள் மறக்காதீங்க. பிரின்சிஸ்டர் இதை சொன்னாங்க, when you are in the lowest part of your life, நீங்கள் கைகளை மட்டும் உயர்த்தி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். He will manifest his life. அவருடைய ஜீவனை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். அவருடைய லைஃப்பில் அவருடைய அந்த ஜீவன், ஆமென், யோவான் 1 வாசிக்கிறபடி, ஆமென், அந்த ஜீவன் நமக்கு எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வேர்ட் அது. ஆண்டவர் அந்த ஜீவனை அவருடைய லைஃப்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஐ மீன், ஒருவேளை என்னை கேட்கும்போது இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் சொல்லலாம், சிஸ்டர், ஐ மீன் த வெரி லோவஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னா, ஐ வாண்ட் டு டிக்ளேர் திஸ் வேர்ட். ஐ மீன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை நடத்துவாங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேச போகிற வார்த்தை இட்ஸ் அபவுட் ரெயின் அண்ட் ஸ்னோ. நீங்கள் எனக்கு பொதுவாகவே நாங்கள் சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம் எடிட்டிங்கில். அப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணுவீங்க. நாங்கள் ரெயின் அண்ட் ஷோன்னு போட்டிருக்கோம். அது யாருமே என்கிட்ட சொல்லலை, ஆனால் லிட்ரலி ரெயின் அண்ட் ஸ்னோ தான் அது. ஆமீன். அது நோ ஒன் டோல்ட் அஸ், நாங்களே தற்செயலாக அதை பார்த்தோம். ஏன்னா எனக்குமே ரெயின் அப்படின்னோடனே அந்த ஸ்னோன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இன்ஸ்டாவில் மட்டும் மாற்றினேன். மற்ற எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருந்தாலும் ஐ குடன் சேஞ்ச் இட். நானும் அதை சொல்லலை, பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு மென்ஷன் திஸ். ஆமீன். மிஸ்டேக்ஸ் ஹேஸ் டு பி மென்ஷன்ட் அண்ட் ரெக்டிஃபைட். I always believe in that. I mean, okay. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஸ் யூஷுவல் நீங்கள் என் கூட சேர்ந்து ஓகே அப்பாவை ரெயின். ஆமாம், நானும் நினச்சேன் பீப்புள் வில் திங்க் தட் ஆண்டவர் God is going to rain and show things. எஸ், நானும் நினச்சேன் அது மிஸ்டேக்காக இருக்காமல் அது ஒரு ரெவலேஷனாக யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினச்சேன். ஓகே, தட்ஸ் குட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. எல்லாருமே திருப்பி கொள்ளலாமா? ஏசாயா 55 தான் நம்ம இப்போ தியானிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த வசனத்தை தியானிச்சிருக்கிறோம். we have already meditated this word. I am bringing back the same word again just for God to ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் வழியாக கிரியை செய்ய வேண்டும் என்று இன்னும் அதிகமாக விரும்புகிறதுனாலே, அந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறதுனாலே, God has just reminded me of the same word. நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 55 நம்ம வாசிக்க போகிறது 10-11 வசனத்தை. we are going to read from verse 10 and 11 from chapter Isaiah 55. ஓகே, நம்ம எடுத்து வாசிக்கலாம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும் மட்டும் வாய்க்கும். அல்லேலூயா. இந்த 2 வசனங்களும் மேலே ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொல்லி, நெக்ஸ்ட் அந்த வேர்டுடைய ரெவலேஷனை ஆண்டவர் சொல்கிறார். ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி, ஒரு உவமையை சொல்லி, அதோடு தன்னுடைய வார்த்தை, த பவர் ஆஃப் ஹிஸ் வேர்டையும் அங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அங்கே தான் மாரியும் பனியும் எப்படி ஒரு ஸ்னோ அண்ட் ரெயின் அது எப்படிப்பட்ட எஃபெக்ட்ஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்றதையும், அதே போல் ஆண்டுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தையில் அந்த வேர்ட் வெரி பவர்ஃபுல் வேர்டு. அதில் என்னென்னா, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஆமேன். அது ஃப்ரம் ஆண்டுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வருகிறது தான் அந்த ஸ்னோ அண்ட் ரெயினோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டே இருக்கும்போது word is compared with a lot of things. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வார்த்தையை ஃபயரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, அக்கினியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஹேமரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. வார்த்தையை எப்படின்னா லைஃப், அதுக்கப்புறம் லைட், சீட், அதுக்கப்புறம் டபுள், 2 இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வார்த்தைக்கு. இந்த மாதிரி வார்த்தையை நிறைய காரியங்களோடு வேதம் ஒப்பிட்டு பார்த்தாலும், இந்த மழையும் இந்த பனியை குறித்து சொல்லும் பொழுது அது ஒரு பியூட்டிஃபுல்லான வெளிப்பாடுகளை வெளியே கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்த நம்ம வாசிக்கும் பொழுது வார்த்தையானது கிரியை செய்கிறத நம்ம தெளிவாக இங்கே நம்ம வாசிக்கிறோம். ஆண்டு ஒரு வார்த்தையை அனுப்புனார்னா அந்த வார்த்தையை ரெண்டு காரியத்தை அங்கே எழுதியிருக்கிறத பார்க்குறோம். முதலாவது, அவர் விரும்புகிறத அந்த வார்த்தை செய்யும். ஹல்லேலூயா. அவர் ஒரு விருப்பத்தோடு ஒரு வார்த்தையை அமைச்சிருப்பார் இல்லை, அந்த வேர்ட் ஒன் விருப்பம். 2வது, அவர் அனுப்பின நோக்கம். ஹல்லேலூயா. எந்த ஒரு வார்த்தையை கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுதோ, இட் கம்ஸ் அவுட் வித் ஒரு விருப்பத்தோடையும் ஒரு விஷ். ஆண்டவர் ஒரு டிசையரோட அந்த வேர்டு அனுப்புகிறாரு.
அண்ட் செகண்ட் வித் அ பர்பஸ், அ டிசையர் அண்ட் அ பர்பஸ். இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த வேர்டு வந்து என்ன பண்ணுன்னா புறப்பட்டு வருது. இப்போ ஆண்டு எந்த விருப்பத்தோடு அதை அனுப்புகிறாரோ அது வந்து அப்படியே நடக்கும் அப்படின்னும், ஆண்டு எந்த நோக்கத்தோடு அதை அனுப்புகிறாரோ அது வந்து நிறைவேறும் அப்படின்னும் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 55:10-11 நம்ம வாசிச்சுட்ருக்கிறோம். ஸோ when we compare this two word, இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வேர்டு ஆல்ரெடி நம்ம மெடிடேட் பண்ணியிருந்தாலும் என்னோடு சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டியது எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம். இந்த 1ஆம் அதிகாரத்தில் இந்த வேர்டு வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் ஆண்டரால் சொல்லப்பட்ட ஒரு வேர்ட் தான். ஸோ தட் இஸ் நாட் அ பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட், பட் ஸ்டில் அதில் இருக்கிற ஒரு முக்கியமான அந்த டெப்த்தை வந்து உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கணும்னு தேவாவியானவர் விரும்புகிறார். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். இது இங்கிலீஷில் வந்து நான் சொன்ன உனக்கு நீ பார்த்த அங்கே வந்து ஒரு தரிசனத்தை காண்பிச்சு ஒரு நியாய தீர்ப்பை கத்த சொல்கிறாரு. நீ அதுக்கு ஒரு என்ன பார்க்குறேன்னு சொல்லி கேட்கும்போது அவர் அதை விளக்கும் போது ஆண்டு சொல்கிற வார்த்தை, நீ கரெக்டாக பார்த்த, நான் சொன்ன வேர்டை சீக்கிரமாக நான் செய்ய போகிறேன், நான் தீவிரமாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு தமிழ் வேதாகமத்தில் இருக்குது. ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப அழகான ஒரு டிரான்ஸ்லேஷனில் ஐ ஆம் ஆக்டிவ்லி வாட்சிங் மை வேர்ட் டு ஃபுல்ஃபில். ஹல்லேலூயா. எனக்கு இந்த வேர்டை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு இட் இஸ் லைக் ஜஸ்ட் லைக் அன் ஐ ஓப்பனிங். ஏன்னா கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்புகிறாருன்னா, இப்போ மழை வந்துருச்சுன்னா மழை வந்துருச்சு, அது பாட்டுக்கு அனுப்பினோம், நம்ம மழையை அனுப்பிச்சாச்சு, அது போய் சேரட்டும், அது முளைக்கட்டும், அது வந்தால் வரட்டும், அது எல்லாம் போகட்டும். இப்போ சில பேர்லாம் ஒரு விஷயத்தை செய்யும் போதே சொல்லுவோம்ல, கடமைக்கு செய்கிற எல்லாத்தையும் ஒரு பொறுப்பாக செய்கிறியா அப்படின்னு சொல்லுவோம்ல. இன்றைக்கி சமைக்கணும் அப்படின்னா சமைச்சு வச்சாச்சு, ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கடமைக்கு செய்கிற மாதிரி ஆண்டு வந்து ஏதோ என் பிள்ளை கேட்குறா, அவளுக்கு ஒரு வார்த்தை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அனுப்பிட்டுலாம் உட்காந்துருக்கிற ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. யூ வாண்ட் டு நோ ஹவ் அவர் காட் இஸ், ஹிஸ் ஆட்டிடியூட். அது என்ன அங்கே சொல்கிறாருன்னா, நான் ஒரு வார்த்தையை அனுப்பிட்டு ஆண்டவர் அப்படியே இருக்கிறது இல்லை, ஹி ஆக்டிவ்லி வாட்சஸ். அந்த வார்த்தையை பார்த்துட்டே இருக்காராம். ஹல்லேலூயா. அந்த மழை போய் கரெக்டாக அந்த நிலத்தில் விழுந்துச்சா? ஆமென். விதை இருக்கிற இடத்துல அந்த மழை விழுந்ததா? அந்த விதை முளைக்குதா? ஹல்லேலூயா. அது முளைத்து வருதா? அதில் இலைகள் வருகிறதா? அதில் தானியங்கள் வருகிறதா? அது ஃபுல்ஃபில், அதாவது விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற வரைக்கும், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற வரைக்கும் அவர் வார்த்தையை அனுப்பிட்டு அவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஹி சென்ஸ் வேர்ட் அண்ட் he constantly அவர் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. he is actively watching. அது ஐ திங்க் ஆம்பிளிஃபைட் பை வெர்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். he is actively watching whether it is getting fulfilled or அது ஃபுல்ஃபில் ஆகும். வெதர்லாம் கிடையாது, அது நிச்சயமாக ஃபுல்ஃபில் ஆகும். ஆனால் அது ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் அவருடைய கண்கள் அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டு எதையுமே கடமைக்கு செய்கிற கர்த்தர் அல்ல. அதை நீங்கள் இந்த ராத்திரியில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டு உங்களுக்கு ஒரு வேர்டு அனுப்புகிறாரு அப்படின்னா, ஐ வாண்ட் யூ டு பி லைக் இந்த வேர்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய விதங்கள் இருக்குது. ஐ எம் கோயிங் டு டீச் யூ அபவுட் தட். ஆனால் இந்த இடத்துல இந்த வெளிப்பாடை நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்பி அந்த வார்த்தையை நிறைவேறுகிற வரைக்கும் இந்த யாக்கோபுக்கு சொல்கிறாருல்ல, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன் கையை நான் விடுகிறதில்லை. ஐ வில் நெவர் லீவ் யூ until the word is fulfilled. அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரையும். நீங்கள் இப்போ நம்ம யோசுவாவை பார்க்கும்போது கர்த்தர் வார்த்தையை எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, என்ன, நான் உனக்கு இந்த மலை நாட்டை கொடுப்பேன்னு. இது வரைக்கும் கர்த்தர் என்னை உயிரோடு காப்பாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். ஏன்னா அந்த வார்த்தை நிறைவேற வரைக்கும் யார் உயிரோடு இருக்கணும்? ஹல்லேலூயா. யாரெல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கணும்? God is actually making things right. யோசேப்பு அரியணையில் போய் உட்காந்து யாக்கோபு வரணும், அது வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? யாக்கோபுடைய ஜீவனை காப்பாற்றுறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது புரியுது? ஆமென். ஆமாம். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே, எனக்கு நீர் சொன்ன வாக்குத்தத்தம், நீங்கள் அழுகிறதையே உங்கள் பெற்றோர் பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் வேதனைப்படுறதையே உங்கள் குடும்பம் பார்த்துட்ருக்கு அப்படின்னா ஒரு ப்ரேயர் பண்ணுங்களேன். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்கள். ஆண்டவரே, நான் கஷ்டப்படுறத பார்க்குற என் குடும்பம் நான் நல்லா இருக்கிறதையும் அவங்க பார்த்து சந்தோஷப்படணும், என் பெற்றோர்கள் சந்தோஷப்படணும். ஆமென். யாக்கோபு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், தம் பிள்ளை இல்லை, தம் பிள்ளை கஷ்டத்தோடு இருக்கான், எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பார். ஆமென். அவனுடைய ஆவி உயிர்த்தது அப்படின்னு இருக்குது. அப்போனா யோசேப்பு போனதுக்கப்புறம் ஜேக்கப் வந்து ஒரு செத்த பிணம் போல தான் வாழ்ந்துருக்கிறார்.
ஆனால் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு கேட்கும் போது தான் அவருக்கு ஒரு 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 உயிர்ப்பிப்பே வந்திருக்கு. அந்த அளவுக்கு துக்கத்தில் இருந்த மனுஷன், அவர் கஷ்டப்பட்டதை நான் தன் பிள்ளை கஷ்டப்படுறத கேள்விப்பட்ட தன் பிள்ளை இல்லைன்றதை பார்த்தேன். அந்த யாக்கோபு தன் பிள்ளை உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கார். தன் பிள்ளை கர்த்தர் சொன்ன வாக்குதான், அவனுக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனம், அவனுக்கு கர்த்தர் சொன்ன எல்லாமே நிறைவேறி இருக்கு. அல்லேலூயா, ஆமென். அதையும் யாக்கோபு பார்த்து தான் அவர் கண்களை சந்தோஷத்தோடு மூடும்படி கர்த்தர் அவருக்கு கிருபை செஞ்சார். இயேசுவின் நாமத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் தேவ ஆவியானவர் அனுப்புகிறார். உங்கள் கண்ணீரை பார்த்த உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் நல்லா வாழ்கிறதையும் பார்ப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் கஷ்டத்தை அனுபவிக்கிற பார்க்குற பெற்றோர்கள் யாராவது இருப்பீங்கன்னா உங்கள் சொந்த கண்களாலே உங்கள் பிள்ளைங்க நல்லா வாழ்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் பெற்றோர்கள் பார்ப்பாங்க, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்கள் ஜீவனை காப்பாற்றி உங்களை உயிரோட வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவரே என்னை உயிரோட வைங்கப்பா, என்னை உயிரோட வைங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறத நான் பார்க்குற வரையும் என்னை உயிரோட வைங்கப்பா. சொல்லுங்கள், என் பெற்றோர்களை உயிரோட வைங்கப்பா, நாங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறத எங்கள் பெற்றோர்கள் பார்க்குற வரையும் அவங்களுக்கு ஜீவனை கொடுங்கப்பான்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. let them see that ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் என்பதை நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் கஷ்ட காலங்களில் உங்களோடு இருந்த மற்ற யாராக இருந்தாலும் சரி, இது பெற்றோராக இருக்கணும்னு இல்லை, யாராக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் அதை பார்க்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். தட் லெட் திஸ் பி யோர் ப்ரேயர். ஆமென். ஒரு புது ப்ரேயர் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் நம்புகிறேன். ஆமென். இப்போ நீங்கள் தெரிஞ்சு கொண்ட சத்தியம் என்னென்னா, ஆண்டவர் மழையை போல வார்த்தையை அனுப்பிட்டு அனுப்பிச்சாச்சு, என் கடமை முடிஞ்சிச்சுன்னு திரும்பிக்கிற தேவன் அல்ல. வார்த்தையை அனுப்பினார்னா அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரை he is watching that word until the word is, அதாவது வாட்சிங்னா அது எப்படி, எனக்கு ரொம்ப அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாட்சிங்னா he is not just relaxedly ஒரு சேர் போட்டு ரிலாக்ஸாக உட்காந்து அந்த வார்த்தை சரியா பண்ணுதா, சரியா நடக்குதா அப்படின்னு உட்காந்து பார்க்கல. அந்த வேர்டு என்ன சொல்லுதுன்னா, he is actively watching. Hallelujah. He is active and he is watching. Hallelujah. Amen. அவர் கிரியை செய்து அவர் பார்த்து கொண்டு அதை என்ன பண்ணிட்டே இருக்கார், கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஸோ எனி வேர்ட் யூ ஹவ் ரிசீவ்ட் அண்ட் இட் இஸ் நாட் எட் ஃபுல்ஃபில்ட், ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. ஆண்டு வார்த்தை அனுப்புவர் அல்ல, வார்த்தைக்கு பின்பாக அவருடைய கண்களையும் வார்த்தைக்கு பின்பாக அவருடைய கரங்களையும் அனுப்புகிறார். அவருடைய பார்வையும் அவருடைய கிரியையும் இட் இஸ் ஆக்சுவலி ஃபாலோயிங் த ப்ராமிசஸ். ஆமென். அவருடைய பார்வையும் அவருடைய கிரியையும், his eyes and his actions are following the promises. Any promises that God has sent to you, any word you have received from God, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்பா வெறும் வார்த்தையை மட்டும் அனுப்பல. ஆமென். அந்த வார்த்தை முளைத்து வருகிற வரைக்கும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், அவர் கிரியை செய்து கொண்டே. So I want you to remember, actively watching. அந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. என் கூட சேர்ந்து நீங்கள் திருப்ப வேண்டியது 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். இது ஒரு நிருபம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர், தேங்க்யூ ஜீசஸ், 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். 13ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமென். இதுக்கப்புறம் இருக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான வேர்ட். அது மெய்யாகவே வேத வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஹல்லேலூயா. என்ன செய்யுமா, இந்த வேர்டை இதில் வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெசிபியன்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் மச் அஸ் எப்படி சொல்கிறது, த கிவர். எந்த அளவுக்கு மழை முக்கியமோ அதே அளவுக்கு நிலமும் முக்கியம். ஆமென். எந்த அளவுக்கு ப்ராமிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், ப்ராமிஸ் கிவர் இஸ் இம்பார்ட்டன்ட், த சேம் அதே அளவுக்கு தான் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிற ரிசீவர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதனால இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வேத வசனம். அவர் சுவிசேஷத்தை குறித்து சொல்கிறாரு. அந்த வார்த்தைகள் வேதனுடைய வசனத்தை இப்போ மனுஷர்கள் வழியாக, ஊழியக்காரர்கள் வழியாக, தீர்க்கதரிசிகள் வழியாக அறிவிக்கப்பட்ட போது இது மனுஷர் வார்த்தை அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ பிரின்சிஸ்ட்டு பேசுகிறாங்க வெனஸ்டே ஆனால் முக்கடை போட்டு அப்படின்ற ஆட்டிடியூட் இல்லாமல் கர்த்தர் பேசுகிறாரு அப்படின்னு அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க தெசலோனிக்கே திருச்சபையில் இருக்கிறவங்க. ஆமென். அதாவது அவங்களுடைய அந்த ரிசீவிங் எபிலிட்டியை தான் அந்த இடத்துல வாசிக்கணும். அவங்க எப்படி அதை ஏற்றுக்கொண்டாங்கன்றது ரொம்ப முக்கியம். மழை வருது, சில நிலத்தில் பாருங்கள் மழை தண்ணீர் ஓடிடும். ஆமென். அது நிற்காது. ஆமென். பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட நிலங்களை? தட் வாட்டர் வில் ரன் அவே.
இது அந்த 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 நிலம் வந்து அந்த தண்ணீரை உறிந்து கொள்ளாது. அந்த தண்ணீரை அந்த நிலம் எந்த அளவுக்கு அதை அப்சார்ப் பண்ணுதோ அந்த அளவுக்கு தட் லேண்ட் வில் பி அ ஃப்ரூட்ஃபுல் லேண்ட். அப்போ எந்த அளவுக்கு நம்ம அதை ரிசீவ் பண்ணுறோமோ, எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு ரிசீவ் பண்ணுறோமோ, அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா ரொம்ப அழகாக இருக்குது, வேர்ட் அட் ஒர்க். அந்த வார்த்தையை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் when you receive it, அந்த என்ன ஆகுதுன்னா எஃபெக்டிவ் ஒர்க். அதுதான் அந்த என்ன சொல்கிறாருன்னா பவுல், உங்ககிட்ட ரொம்ப நாங்கள் நிறைய இடத்துல வார்த்தைகளை பேசுகிறோம், ஆனால் உங்ககிட்ட அது ரொம்ப எஃபெக்டிவாக, வேர்ட் இஸ் எஃபெக்டிவ்லி ஒர்க்கிங், எஃபெக்டிவாக உங்ககிட்ட அது ஒர்க் ஆகுது. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு காங்கிரிகேஷனில் ஆஸ் அ ப்ரீச்சர், ஒரு காங்கிரிகேஷனில் நிறைய பேர் ஒரு மினிமம் நம்ம வச்சா கூட மினிமம் ஒரு 100 people உட்காந்துருக்காங்க அந்த காங்கிரிகேஷனில். எல்லாருக்குமே ஒரே வார்த்தைகள் தான் சென்றடையுது. பட் தேர் ஆர் டிஃப்ரென்ஸ். ஒரு சில பேருக்கு அந்த வேர்டு வந்து கிரியை செய்யாது, ஆனால் அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி சொன்னீங்க, அதே மாதிரி தட் வேர்ட் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தை எங்கே நிறைவேறுது அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் ஹூ ரிசீவ் இட். அந்த நிலத்தின் மேலேயும் அந்த பொறுப்பு இருக்கிறத தேவாவியானவர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த தெசலோனிக்கே திருச்சபையில் வந்து வார்த்தைகள் வார்த்தையாக நிற்காம வேர்ட் பிகேம் ஒர்க், வேர்ட் பிகேம் எஃபெக்டிவ். அந்த வார்த்தை அவங்களுக்கு மட்டும் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஏன் இந்த தெசலோனிக்கே திருச்சபைக்கு மட்டும் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது பாலுடைய ப்ரீச்சிங் அப்படின்னா, அவங்க ரிசீவ் பண்ணும்போது திஸ் இஸ் ஃப்ரம் காட். அதனால தான் அந்த வேர்டில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. அந்த வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டதுன்ற அந்த ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருந்ததுனால தான் மற்ற திருச்சபைகளை விட தெசலோனிக்கே திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கு வார்த்தை எஃபெக்டிவாக இருந்துச்சு. நான் எனக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், இது எனக்கு கர்த்தர் சொன்னார். அந்த உறுதி, அதாவது விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம். இன்னும் கண்ணு பார்க்கல, ஆனால் நிச்சயமாக நம்புகிறேன் கர்த்தர் எனக்கு சொன்னது செய்வார். அந்த நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கணும், அந்த உறுதி உங்களுக்குள்ளே இருக்கணும். when you are so much, அந்த உறுதியும் அந்த நிச்சயமும் உங்களுக்குள் இருக்கும் பொழுதும் இந்த தெசலோனிக்கே திருச்சபையார் எப்படி அதை அந்த வேர்ட் தான் ரொம்ப முக்கியம், ஏற்றுக்கொள்ளுது. ஒரு நிலம் இந்த மழையையும் இந்த பனியையும் ஏற்றுக்கொள்ளுகிற விதம் தான் அந்த மழையை எஃபெக்டிவாக மாற்றுதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த நிலத்தினுடைய பொறுப்பும் இங்கே இருக்குது, அனுப்புகிறோடைய பொறுப்பை அவர் சரியாக செய்கிறார். அப்பா மழையை அனுப்பி அதற்கு பின்பாக தன் கண்களை அனுப்பி அதற்கு பின்பாக தன் கைகளை அனுப்பி அதை நிறைவேற he is ready, he is actively working on the promises, but God is telling you have to work on your promises too. நீங்களும் உங்கள் பகுதியிலிருந்து அந்த நிலத்துக்கு இருக்க வேண்டிய அந்த கெப்பாசிட்டி டு அப்சர்வ், அது வந்து உடனே வருமானு கேட்டால் ரொம்ப ரொம்ப இப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், நல்ல வர்ஷிப் டைமில் நல்லா வர்ஷிப் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஐ எம் ஐ விட்னஸிங் திஸ், அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். வர்ஷிப் டைமில் நல்லா வர்ஷிப் பண்ணுவாங்க, கை தூக்கி வர்ஷிப், எவ்ரி திங். பட் when the word, வார்த்தை வெளிப்படும் போது I have seen people sleepy, they அப்படியே தூங்குவாங்க, நல்லா லிட்ரலி தூங்குவாங்க. ஆமென். இந்த நிலம் என்ன நிலம்? இந்த நிலம் என்ன நிலம்? நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சில வழவழப்பாக ஒரு நிலம் இருக்கும், அப்படியே தண்ணி வரும், அது அப்படியே ஓடும் அந்த நிலத்தின் மேலே. I see them as like that. ஆமென். ஆமென். எந்த அளவுக்கு அந்த 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 அப்சார்பிங் கெப்பாசிட்டி, இயேசு நாமத்தில் அப்படியே ப்ரே பண்ணுங்க, ஆண்டவரே அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் வந்து அவர் ப்ரே பண்ணிகிட்ருக்கிறாரு, அவர் கொஞ்சம் பேரோட. அப்போ வந்து ஒரு கூட்டமாக சகோதரிகள் தண்ணீர் எடுக்க வருகிறார்கள். பால் வந்து அந்த கூட்டமாக இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் தான் ப்ரீச் பண்ணுறார். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். அப்போனா அந்த அப்சார்பிங், அந்த ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையை கர்த்தர் லீதியாளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்போனா இப்படி ஒரு 10 பேர் ஒன்றா உட்காந்துருக்காங்க, லீதியாலை மட்டும் பைபிள் ஹைலைட் பண்ணுது. இந்த ஹைலைட் பண்ணதுக்கு லீதியால் என்ன செஞ்சானா, அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டு ஷீ இஸ் ஹேவிங் த கெப்பாசிட்டி டு அப்சர்வ் தட் வேர்ட் மோர் இன் டெப்த். அதை உறிந்துகிற ஒரு நிலமாக அவள் இருந்திருக்கா. அதனால என்ன நடக்குதுன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கும்போது லீதியாளுடைய வீட்டில் ஒரு ப்ரேயர் செல் ஸ்டார்ட் ஆகுது. ஐ பிலீவ் அது ஒரு சர்ச்சாகவே ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமென். ஸோ எஃபெக்டிவாக இப்போ அந்த 10 பேரும் கேட்டாங்க. 10 பேர் நம்ம சும்மா சொல்கிறேன் தோராயமாக, இட்ஸ் நாட் இன் த பைபிள். ஒரு 10 பேர் 10 பெண்கள் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்லேயும் இந்த லீதியாளுக்கு மட்டும் வேர்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஏன்னா லீதியாள் முதல்ல ஏற்றுக்கொள்கிறாங்க, குடும்பம் ஏற்றுக்கொள்ளுது, குடும்பத்தில் ஒரு வீட்டில் ஒரு ப்ரேயர்ஸ் எல்லாம், மினிஸ்ட்ரியே ஸ்டார்ட் ஆகுது அடுத்தடுத்து.
அப்போ 10 பேரிடத்திலும் மழை பெய்தாலும் இந்த நிலம் மட்டும் என்ன செய்யுது? அடிக்கடி மழை பெய்தும் முள்ளையும் குறுக்கையும் விளைவிக்கிற நிலங்களும் வேதத்தில் இருக்குது. ஆமேன். தன்னிடத்தில் வருகிறத பெற்றுக்கொண்டு இட் ப்ரொடியூசஸ் ஒன்லி தான்ஸ். அதான் வசனம் சொல்லுது. அப்போனா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிலம் ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிறாரு, இயேசுவின் நாமத்தினாலே ரிவைவல் உமன்ஸ் ஃபெல்லோஷிப்பில் வந்து கலந்துருக்கிற ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கணும்னா அப்சர்விங் கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ, ஹல்லேலூயா, அந்த அளவுக்கு வேர்ட் இஸ் பிகமிங் எஃபெக்டிவ். அதனால தான் விதைக்கிற விதை 30, 60, 100 இதிலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதிலே பர்சன்டேஜை பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போனா 30% உரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு 30% வேர்ட் எஃபெக்டிவாக இருக்குது. 60% அப்சர்வ் பண்ணுறவங்களுக்கு 60% எஃபெக்டிவாக இருக்குது. தேர் ஆர் பீப்புள் ஹூ அப்சர்வ் த வேர்ட் 100% அண்ட் காட் இஸ் டெல்லிங் 100% அவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அந்த வேர்ட். அப்போனா வேர்டில் எந்த குறைகளும் இல்லை. இந்த அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர். அவர் பட்சபாதமே இல்லாமல் தான் வசனம் சொல்லுது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அவர் பட்சபாதமே இல்லாமல் தான் வார்த்தையை அனுப்புகிறாரு. ஆனால் இட்ஸ் தி கெப்பாசிட்டி ஆஃப் த லேண்ட். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னு ஜெபிக்கிறேன். அல்லது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வார்த்தையினுடைய கிரியைகளும் இன்க்ரீஸ் ஆகும். வேர்ட் வில் பிகேம் வெரி எஃபெக்டிவ். உங்கள் லைஃப்பில் அந்த வேர்டு அப்படியே நடக்கும். இந்த சண்டே நீங்கள் கேட்டு வந்தீங்க, அந்த வாரத்துக்குள்ளேயே அந்த வார்த்தைகள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. விமன் அந்த அப்சர்விங் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா. அதுமாதிரி நிறைய நேரத்தில் நான் யோசிப்பேன், இவ்வளோ நம்ம பேசுகிறோமே, நான் இத்தனை மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கோமே, இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா? அது லிட்ரலி அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கா அவங்களுக்குள்ள, அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கும் போது இப்போ நான் அதை உணர்கிறேன். இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் போது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லேண்ட் டூ. ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளை நான் காமிக்கிறேன். நீங்கள் அப்போஸ்தலர் 17:11 Acts chapter 17 verse 11. இவங்களை முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு மனுஷரை காண்பிச்சு நான் முடிக்க போகிறேன். I'm going to finish it off. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்போஸ்தலர் 17:10. ஹல்லேலூயா. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு இவங்க பாருங்கள், வசனத்தை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தெசலோனிக்கே திருச்சபை ரொம்ப வாஞ்சையாக கேட்குறாங்க. ரொம்ப வாஞ்சையாக வார்த்தைகளை என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, திஸ் நெக்ஸ்ட் லெவல் அக்செப்டிங், அதை ரிசீவ் பண்ணுறது மட்டும் அங்கே முடியாமல் நெக்ஸ்ட் லெவல் என்ன நடக்குதுன்னா, ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நல் குணசாலிகளாய் இருந்தார்கள். இவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஆமேன். ஆமாம். இந்த பெராயான்ற குரூப்பை பற்றி தான் இங்கே சொல்லுது. இந்த பெராயா இந்த மக்களை பற்றி நம்ம இங்கே வாசிக்கும்போது, அந்த அந்த கூட்டத்தாரை குறித்து நம்ம வாசிக்கும்போது, இந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய், இட்ஸ் an Acts chapter 17 verse 11, அப்போஸ்தலர் 17:11. இவங்க அங்கே நம்ம பார்த்து தெசலோனிக்கேரோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறாங்க. என்ன லெவல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அதை உரிந்து கொள்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எப்படி முளைக்கும்னா, விதைச்சா தானே முளைக்கும். ஆமேன். இப்போ ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலம் நல்லா உறிஞ்சுக்குது. ஆனால் அந்த நிலத்துக்குள்ளே விதையே இல்லைன்னா எப்படிங்க முளைச்சி பலன் தரும்? ஹல்லேலூயா. இதுதான் வேத வாக்கியங்களை ஆராய்கிறது. இந்த ஆராய்கிறது தான் விதைக்கிற மாதிரி. நீங்கள் அந்த வசனத்தை அனுப்புவார், நீங்கள் அதை விதைக்கிறீங்க. நீங்கள் ஆராய்ந்து பார்க்குறது. இது எப்படின்னா, வேத வாக்கியங்களை எப்படி ஆராய்ந்தாங்கன்னா, தினம்தோறும் எவ்ரி டே மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் அவங்களுக்கு இருந்ததுனால அவங்க தெசலோனிக்கேரோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் அவங்க நற்குணசாலியாய் மாறுகிறாங்க. ஆமேன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்குற நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆராய்ந்து பாருங்கள், ஏற்றுக்கொள்ளுங்க, ஆராய்ந்து பாருங்கள். மெடிடேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இந்த பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை ஆதாரமாக வச்சு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என் கூட சேர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு மனுஷர் யார் அப்படின்னு சொன்னால், ஆமேன். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? வாக்குத்தத்தங்கள் நம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே, வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்று இருக்கின்றதே, நீர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால்
வாக்குகள் எல்லாம் நிறைவேறும். நீர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமேன், ஆமேன். அதனால தான் when the word is coming, you have to say this word, ஆமேன். I believe நீங்கள் ஆமேன்னு சொல்லும் போது அப்படியே அந்த தண்ணீரை உறிஞ்சிக்கிறது அர்த்தம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் அப்படியே சில பேர்லாம் நான் பார்த்துருக்குறேன், இப்படியே உட்காந்து கேட்டு உருன்னு இருக்கு. எனக்கு அவங்கள பார்க்கும் போதே பிரசங்கமே ஓடாது. ஆனால் ஒரு சில பேரில் நான் பார்த்துருக்குறேன், அவங்க அந்த உற்சாகத்தோடு இந்த தலையாசிப்பாங்க, ஆமேன்னு சொல்லுவாங்க, அப்படியே ரிசீவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே நல்லா பேசணும், இன்னுமே நம்ம நல்லா இந்த மாதிரி பீப்புளெலாம் இருக்காங்க. இந்த மாதிரி நான் இன்றைக்கி when I just switch on, I think 15 minutes or 10 minutes before நான் மீட்டிங் ரூமை ஸ்விட்ச் ஆன் பண்ணேன். நான் டக்குன்னு உள்ளே வந்தாங்க. நான் நினச்சேன், இந்த மாதிரி சகோதரிகளுக்காகவே நம்ம இன்னும் நல்லா ஆயத்தமாகணும், இன்னும் நல்லா வேதத்தை வாசிக்கணும், ஆசை வருது. ஆமேன். அப்போல்லாம் சில நிலத்தெல்லாம் பார்க்கணுன்னா ஆண்டருக்கு ஆசை வரணும், இது மேலே மழையை ஊற்றணும். ஆமேன். அல்லேலூயா. சும்மா ட்ரிசிலிங் மட்டும் பண்ண மாட்டார். அந்த நிலத்தை பார்க்கும்போதே ஆண்டருக்கு ஆசை வரணும். அப்பா, இந்த நிலத்து மேலே சும்மா தூரல் அனுப்பக்கூடாது, சாரல் அனுப்பக்கூடாது, இந்த நிலத்தின் மேலே கனமழை அனுப்பணும்னு ஆண்டருக்கு ஆசை வரணும். ஆமேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லேண்ட் ஆல்சோ. அல்லேலூயா. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க 1 சாமுவேலின் புத்தகம் நம்ம வாசிக்கலாமா? ஒரு மனுஷர் மூன்றாம் அதிகாரம் 1 minute வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். சாமுவேல் வளர்ந்தான். ஆமென். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தையிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். நம்ம எல்லாருக்குமே இந்த அதிகாரம் தெரியும், 3ஆம் அதிகாரம். அந்த முதல் வசனத்தில் கர்த்தருடைய வசனம் அந்நாட்களில் அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் ஒன்றுமில்லை அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணது அந்த அதிகாரம். ஆனால் when the chapter started, like வசனம் இல்லை, வார்த்தை இல்லை, வெளிப்பாடுகள் இல்லை அப்படின்னு சாப்டர் ஸ்டார்ட் ஆனாலும், ஆமென், அந்த ரெக்கார்டை மாற்றுவதற்கு ஒரு லேண்ட் அங்கே உள்ளே போகிறார். அந்த லேண்ட் தான் சாமுவேல். ஹல்லேலூயா. ஆமென். God needs someone, ஒரு பர்சன் ஒரு டெரிட்டரிக்கே போதும்னு சொல்கிறேன் நான். அல்லேலூயா. இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். என்னாஃப், ஒரு சாமுவேல் போதும். அங்கே பார்த்தா ஏலி இருக்கிறாரு, ஏலியோட பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் யாருமே அந்த ஏற்றுக்கொள்ளுகிற நிலங்களாக இல்லை. ஆனால் இந்த சின்ன சாமுவேல் தான், ரொம்ப யங் பாய் தான். ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த நிலம் எப்படி இருக்குது, ஏற்றுக்கொள்கிற நிலமாக இருக்குது. அல்லேலூயா. இட்ஸ் நாட் அபவுட் ஏஜ், டெஃபினெட்லி நாட் அபவுட் ஏஜ், இட்ஸ் நாட் அபவுட் பொசிஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் வார்த்தையை வயசை பார்த்து தான் அனுப்புவாரா அப்படின்னா இல்லை. கர்த்தர் வார்த்தையை பொசிஷன், பதவியை பார்த்து, ஏலிக்கிட்ட ஆண்டவர் பேசலை. அவர் தான், ஏலி தான் உயர்ந்த பதவியில் இருக்கார். அடுத்த பதவியில் அவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க, அவர்கிட்ட ஆண்டவர் பேசலை. இட்ஸ் நாட் அபவுட் த பொசிஷன். ஊழியர்காக்கிட்ட மட்டும் தான் பேசுவார், பிரின்ஸ் சிஸ்டர்கிட்ட மட்டும் தான் பேசுவார், அவங்க வழியாக தான் பேசுவார், இவங்க வழியாக தான் பேசுவார், அந்த ஊழியக்கார் வழியாக தான் பேசுவார் அப்படின்னு நீங்கள் ஒரு நினச்சோம். இட்ஸ் நாட் அபவுட் த ஏஜ், இட் இஸ் நாட் அபவுட் த பொசிஷன், இட் இஸ் ஆல் அபவுட் த ஆன்டிசிபேஷன். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்கள் ஈகராக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவரும் வார்த்தைகள் அனுப்ப ஆயத்தமாக இருக்கிறார். அங்கே அபூர்வமாய் தோன்றின வசனம் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் வார்த்தையை சொல்கிறார். அந்த ராத்திரி ஆண்டவர் சாமுவேலேன்னு கூப்பிட்டாருன்ற கதை மட்டும் தான் நமக்கு தெரியும். நீ போய் கேளு அப்படின்னு இல்லை, என் சின்ன வயசு சொல்லி கொடுத்தேன், நீ போய் கேளு, எஸ்மா கூட பேசுவார். நமக்கு தெரியாது என்ன ஆண்டவர் பேசினார்னு. ஆனால் இந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்குது. என்ன பேசியிருப்பார் தெரியுமா ஆண்டவர்? அன்றைக்கி ராத்திரி என்ன பேசியிருப்பார்னு நினைக்கிறீங்க? குட்டி சாமுவேலா இப்போ தான் புதுசாக நியூ கமராக உள்ளே வந்திருக்கிறாரு. ஆமென். இந்த குட்டி சாமுவேல், எனக்கு அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை ரொம்ப, அது நான் எப்போ வாசித்தேன், ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட். அந்த சாமுவேல்
அழகாக ஒரு குட்டி ட்ரெஸ் அவங்க அம்மா எடுத்துகிட்டு வருவாங்க போல். போன வாரம் வாசித்தோம்ல, போன வாரமாக அதுக்கு முந்தின வாரமாக நிறைய மெசேஜ் எடுக்கிறதுனால போன வாரத்தில் வாசிச்சேனா எங்கே வாசிச்சேனே தெரில. ஓகே, அதில் வந்து நம்ம வாசிக்கிறோம், அவர் வந்து அந்த லினன் ட்ரெஸ் போட்டுட்டு குட்டியாக, நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி சின்ன சட்டையை போட்டுட்டு ஒரு சின்ன ட்ரெஸ் போட்டுட்டு அந்த அந்த ஏபோத்தை போட்டு நடந்துட்டு இருந்து பாருங்க. நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள், ஹேவிங் அ ஸ்மால் பாய் அரவுண்ட். அப்படி யோசித்து பார்க்கும்போது என்ன தான் அந்த சாமுவேல் கிட்ட ஆண்டவர் அன்றைக்கி நைட்டு பேசியிருப்பார் அப்படின்னா, அன்றைக்கி நைட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ தான் அந்த வார்த்தை அந்த 20ஆம் வசனத்தில், கர்த்தர் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். ஆண்டவர் சொல்வார், நீ என் தீர்க்கதரிசின்னு சொல்லியிருப்பார். ஆமென். அடுத்து சொல்லிப்பார், நீ தான் என் தீர்க்கதரிசின்னு சொல்லி. அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆமென். நீ தான் அப்படின்னா, எப்பா நீ ஒருத்தன் தான்ப்பா எனக்கு இங்கே இருக்க, உங்ககிட்ட மட்டும்தான் என்னால் பேச முடியும், நான் சொல்வதை கேட்குற செவிகள் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த அக்செப்டிங் கெப்பாசிட்டி அங்கே சாமுவேல் கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ தான் என் தீர்க்கதரிசி என்பதை நான் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் எல்லாருக்கும் I'm going to prove everyone. I'm going to showcase everyone that you are my prophet. You are my only prophet. நான் ப்ரூஃப் பண்ணுவேன். அப்போ அந்த சாமுவேலுக்கு எப்படி இருக்கும், நானா தீர்க்கதரிசியா? நீங்கள் அது தான் முதல் பெயர், அதாவது நான் சும்மா உங்கள் கூடாரத்தில் மட்டும்னா பரவாயில்ல, தான் முதல் பெயர் சபா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லாருக்குமே தெரியுன்றது வந்து ஒரு பியூட்டிஃபுல், இட்ஸ் நாட் அ ஆர்டினரி திங், இட்ஸ் வெரி, ஆமாம், பாப்புலாரிட்டி இஸ் ஆல்வேஸ் ப்ராப்ளம்னு நான் சொல்லுவேன். மீன் அது, ஆனால் ஆண்டவர் சம்டைம்ஸ் காட் மேக்ஸ் சம் பீப்புள் பாப்புலர், அது வந்து காட்ஸ், அது ஆண்டருடைய சித்தம், அது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்ற மாதிரி தான் முதல் பெயர் சபா வரை நீ எனக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்குன்னு நான் ப்ரூஃப் பண்ணுவேன். அதை ஆண்டவர் சொல்கிறார், சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கிருச்சு, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு இருக்கு. அடுத்து நம்ம வாசிக்கும் போது ஆமென், அந்த வார்த்தைகள் நீங்கள் அடுத்த அதிகாரத்தை வாசிக்கும் போது எல்லாம் நிறைவேறிச்சுன்னா என்ன அர்த்தம், யாரையெல்லாம் கீழே இறக்கணுமோ, யாரெல்லாம் தள்ளணுமோ, தள்ள வேண்டியவர்கள் தள்ளப்பட்டு, புறக்கணிக்க வேண்டியவர்கள் புறக்கணிக்கப்பட்டு, தீமை செய்கிறவர்கள் தள்ளப்பட்டு, ஆமென், அநியாயம் செய்கிறவர்கள், வஞ்சகர்கள், அங்கே இருக்கிற எல்லா விதமான ஈவலையும் ஆண்டவர் தள்ளி, ஆமென், ஒரு சாமுவேலை கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி அழகு பார்த்த ஆண்டவர். அல்லேலூயா. அவர் அதை சின்ன சாமுவேலாக இருக்கும்போது சாமுவேல் கிட்ட நைட்டில் உட்காந்து சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை ராஜாமத்தில் கூப்பிடும்போது எழுந்து உட்காருங்க. ஏன்னா காட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்பீக் ஜஸ்ட் அபவுட் டுடே, ஹி இஸ் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் இயர்ஸ் டு கம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த ஹாஸ்டலில் உட்காந்து நான் ஆண்டர்கிட்ட ஆண்டர் எனக்கு சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வியப்பாக இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் எப்படி ஆகும், எப்படி நடக்கும். இன்றைக்கு நான் திரும்பி பார்க்குறேன், நான் எப்படி அங்கே உட்காந்தேன், ஆண்டர் சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. எவ்ரிதிங் இஸ் கம்மிங் டு பாஸ். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னா அந்த நிலம் ஆயத்தமாக இருக்கணும். அந்த நிலம், ஒரு நிலம் மட்டும் ஆயத்தமாகி இருந்தால் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிருவார். அவரே நம்ம சொல்லுவோம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பர்ஸ்ட் அவுட். எத்தனை பேர் இந்த வார்த்தை சொல்லி ஆங்கிலத்தில் எனக்கு எப்பாத்தி யார்கிட்ட சொல்லலாம் போல இருக்கு, அந்த மாதிரி ஆண்டுடைய உள்ளத்தில் நிறைய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உள்ளத்தில் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு. ஆமென். அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறிச்சா 4ஆம் அதிகாரத்தில் போய் வாசிங்க. தள்ளப்பட வேண்டியவள் தள்ளப்பட்டு, அல்லேலூயா, எல்லாம் முடிஞ்சு கர்த்தர் சரி செஞ்சு உடன்படிக்கப்பட்டியே பறிக்கப்பட்டாலும் கர்த்தருடைய புயமே அதை ரட்சித்து கொண்டு வந்து அப்படி ஆண்டவர் சமாதான புருஷனா சாமுவேலை நிறுத்தி, ஹல்லேலூயா, காட் மேட் ஹிஸ் நேம் கிரேட் அமாங் இஸ்ரேலைட்ஸ். இயேசுவின் நாமத்தில் என் சத்தத்தை கேட்குற உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, ஹல்லேலூயா, காட் வில் ப்ரூவ் இட். ஆண்டவரே செய்வார். எப்படி நடக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சாமுவேல் கிட்ட சொல்லிப்பா, நீ தான்ப்பா என் தீர்க்கதரிசியாக இருக்க போகிற, நீ தான்ப்பா ஃபுல் தான் முதல் பெயர் சாவை எல்லாருக்கும் நீ தான்ப்பா ப்ராஃபிட்டாக இருக்க போகிற. அப்போ சாமுவேல் யோசிச்சிருப்பா, எப்படி நடக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்களே, அவங்க பிள்ளைங்க தானே அடுத்த இடத்துக்கு வருவாங்க, அதெல்லாம் எப்படி ஆகும், நான் எப்படி நடப்பேன். அவர் நினச்சிருப்பார் உள்ளே வரும்போது நம்ம கடைசி வரைக்கும் இப்படி தண்ணியை கொண்டு கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரியே வேலை செஞ்சுட்ருக்கணும்னு நினச்சிருப்பார். ஆமென். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும். அல்லேலூயா. வாக்குத்தத்தோடு ஒருத்தன் உள்ளே வந்தா அவன் கையில் கவன் கல் இருந்தால் கூட சத்துரு பயப்படுவான். வாக்குத்தத்தோடு ஒருத்தன் இருந்தால் அவன் கையில் வெறுமே கோல் இருந்தால் கூட சத்துரு பயப்படுவான். ஹல்லேலூயா. நீங்கள் யூ ஹாவ் டு பி அ கேரியர் ஆஃப் த ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸ் மட்டும் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேரெவர் யூ கோ, ஹூஎவர் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, காட் வில் டேக் அவே தோஸ் பீப்புள் அண்ட் மேக் யூ ஸ்டாண்ட் இன் தட் பிளேஸ். அது வந்து திஸ் இஸ் அ ப்ராஃபஸி, இட்ஸ் அ ப்ராமிஸ். ஆண்டவர் மட்டும் நினச்சிட்டார்னா அதை அவர் அப்படியே செய்வார், அதை அவர் நிச்சயம் செய்வார். ஹீ வில் வாட்ச்
அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பாருங்கள், வேதத்தில் ஆண்டவர் ஒருத்தருக்கு வாக்குத்தத்தை ஃபஸ்ட்டு ஆண்டவர் எதை அனுப்புகிறாருன்னா வாக்குத்தத்தை தான் அனுப்புவார். ஒரு மனுஷனை பிடிச்சோன்னா ஆண்டவர் அந்த மனுஷன்கிட்ட பேச தான் செய்வார். பேசி அதை சொல்லி அந்த விசுவாசத்தை ட்ரிகர் பண்ணி அந்த விசுவாசத்தை துவக்கி அந்த விசுவாச பரீட்சையில் விசுவாச பாதையில் நடத்தி அதை நிறைவேற்றி அல்லேலூயா அந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை நிறுத்துவார். அல்லேலூயா. என்ன ப்ராமிசஸை நீங்கள் வாங்கியிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரே, என்னை சுற்றி பார்த்தா எல்லாமே எதிர்மறையாக இருக்கேன். அன்றைக்கி நைட்டு நான் அப்படியே இமேஜின் பண்ணி பார்ப்போமா, அன்றைக்கி நைட்டு அந்த வார்த்தையெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் சாமுவேல் எழுந்து போய் வெளியில் நின்று அந்த கூடார வாசலில் சுற்றி பார்ப்பான். சாமுவேல் இங்கே தண்ணி கொண்டு வா, இது வா, இந்த வந்து இந்த கட்டெல்லாம் எடுத்து வை, இப்படி தான் சத்தம் கேட்டிருக்கோம். ஆனால் ஆண்டவர் சாமுவேலுக்கு என்ன சொல்லியிருப்பார், நீ தான்ப்பா தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பேர் பெற்ற தீர்க்கதரிசியாக இருப்ப. ப்ராமிஸ் இதை சொல்லு, ப்ராமிஸ் இஸ் லைக் திஸ். ஆனால் சுச்சுவேஷன் தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வா, விற கொண்டு வா, விற கொண்டு வா. அப்படிதான் இங்கே இருக்க எத்தனையோ சகோதரிகள் இப்படியே வேலை செஞ்சே என் வாழ்க்கை போயிருமா, இப்படியே வீட்டு வேலையிலே என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருமா, இப்படி தண்ணி எடுத்து விறகு வெட்டி சமைச்சே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா, வேர் இஸ் மை ப்ராமிசஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை கேட்டிங்கன்னா, சாமுவேலுடைய சுற்று சூழலை பார்க்கும்போது ப்ராமிஸ்க்கும் சுச்சுவேஷனுக்கும் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஒரே நாள் ஒரே யுத்தம், ஏலியின் 2 பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள். அதே நாள் ஏலி இல்லை. அல்லேலூயா. ஒன் டே தலைகீழாக கர்த்தர் மாற்றுவார். தலைகீழா ஆண்டவர் வார்த்தையை சொன்னார்னா 99 நாளிலும் அது நடக்கலைனா கூட நான் நம்புகிறேன், அந்த 100th டே 1 மணி நேரத்தில் கூட கர்த்தரால் அதை செய்து முடிக்க முடியும். காட் கேன் ஃபுல்ஃபில் இட். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல தேவன் சகோதரிகளே. ட்ரஸ்ட் இஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையை நம்புங்க. அது மழை போல் வரும். மழை போல் வந்த உடனே கிடுகிடுன்னு செடி முளைக்கிறது இல்லை. அந்த வசனம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாமுவேல் வளர்ந்தான், விதைத்த விதைகள் வளர்கிறதுக்கு நாட்கள் ஆகும். மழையும் வருது, வளர்ச்சியும் நடக்குது. மழை வந்து வளர்ச்சி அடைந்து தான் வாக்குத்தத்தம் நிறைவேறணும். அதுமாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, மழை வந்த உடனே டிக்கு நான் இல்லை, சாமுவேல் வளரணும். குட்டி சாமுவேலே இருந்தால் மட்டும் இல்லை, சாமுவேலுக்கும் வளர்ச்சி வேணும். ஆமேன். வாக்குத்தத்தத்தும் நிறைவேறுதலுக்கு நடுவில் ஒரு க்ரோத், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ப்ராசஸ், ஒரு க்ரோத்தை கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு, குட்டி சாமுவேலா, when you are like a baby you can receive the promise, but you cannot, எப்படி சொல்கிறது, அந்த ப்ராமிசஸை நீங்கள் வந்து எப்படி பண்ண முடியாதுன்னா சுதந்திரிக்க முடியாது. ஒரு குழந்தையாவே ப்ராமிசஸை குழந்தையாக நீங்கள் ரிசீவ் பண்ணலாம், ஆனால் வாக்குத்தத்தத்தை குழந்தையாவே சுதந்திரிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் வளரணும். அந்த வாக்குத்தத்தத்தின் அளவு வந்து ரொம்ப மலைப்பாக இருக்கலாம் உங்களுக்கு. இப்போ வாக்குத்தத்தங்க உங்கள் கைகளில் வரும்போது மேபி த வேர்ட் வில் லுக் ரொம்ப மலைப்பாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்னா அந்த வாக்குத்தத்தத்தின் அளவுக்கு உங்களை வளர்த்து தான் அதுக்கப்புறம் அந்த வாக்குத்தத்தை உங்கள் கையில் கொடுப்பார். ஐ மீன் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் இருக்குது, நிறைவேறுதல் இருக்குது, இடைப்பட்ட காலம் வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும், ஊழியம் செய்யணும்னு ஆசை இங்கே இருக்கா, ஸ்பிரிச்சுவல் க்ரோத் எனக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணார். ஆனால் அந்த ப்ராமிஸ்க்கு அப்புறம் நிறைய டெஸ்ட்டுங்க சிஸ்டர், நான் சொல்கிறேன் பயங்கர டெஸ்ட்டு. ஆனால் எல்லாவற்றிலும் நின்று அதுக்கப்புறம் அந்த 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 க்ரோத், அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வரும்போது தான் நம்ம கைகளில் அது கொடுப்பார். நெக்ஸ்ட் லெவல் அது நம்ம 21ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். காட் மேனிஃபெஸ்டட் ஹிம்செல்ஃப் வயா ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையினாலே. இது எப்படின்னா வளர்ந்ததுக்கப்புறம், அதாவது நமக்கு என்ன நிலை இல்லைன்னா, நம்ம இன்றைக்கி ப்ராமிஸ் இன்றைக்கி ரிசீவ் பண்ணுறோம். ஐம் டெல்லிங் யூ, நான் ஒரு ப்ராமிஸ் ரிசீவ் பண்ணேன்னு உங்களுக்கு சொன்னேன். அது சின்னதாக ஹாஸ்டலில் இருக்கும்போது ரிசீவ் பண்ணேன். இப்போ அதெல்லாம் நிறைவேறிச்சுன்னு நான் சொன்னேன். அப்போனா வந்துச்சு, நிறைவேறிச்சு, இதோட முடியல, மறுபடியும் ஒரு தரிசனத்துக்கு கொடுக்குற கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, அதை செஞ்சு முடிச்சுட்டாரு, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், காட் இஸ் விசிட்டிங் யூ அகேன் வித் நியூ ப்ராமிசஸ். புதிய தரிசனங்கள், புதிய தீர்க்க தரிசனங்களோட. சின்ன வயசில் உங்கள் காதுகள் கேட்ட சில ப்ராமிசஸ் நீங்கள் கையில் வச்சுருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி சீலோவிலே கர்த்தர் மறுபடியும் சாமுவேலுக்கு தன்னை வார்த்தையின் மூலமாக, அந்த வார்த்தை எவ்வளோ நல்லாயிருக்கு, தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, லார்ட் மேனிஃபெஸ்ட் யுவர் செல்ஃப். மறுபடியும் உங்கள் வார்த்தையினாலே எனக்கு உங்களை வெளிப்படுத்துங்க. நீங்கள் வெளிப்படுத்துங்க. நீங்கள் கேளுங்க. டோன்ட் பி கண்டென்ட் வித் த பாஸ்ட். டோன்ட் பி கண்டென்ட். எனக்கு ஆண்டவர் சொன்னார், செஞ்சார். எத்தனை நாளைக்கு அந்த பழைய சாட்சியே சொல்ல போகிறோம்? புது சாட்சி, புது வாக்குத்தத்தம், புது தீர்க்க தரிசனம், புது ப்ராஃபஸி.
ஆமென். சீலோவிலே மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மறுபடியும் ஒன்ஸ் அகேன். நானும் கேட்குறேன், நீங்களும் கேளுங்க. ஆண்டவரே போதும்ப்பா, நிறைய சாட்சி சொல்லிட்டேன் பழையதை, எனக்கு புது சாட்சி வேணும். Ask for new testimonies. Ask for new promises. Ask for new prophecies. புதுசாக கேளுங்க அப்பா கிட்ட. அப்பா, மறுபடியும் சாமுவேலுக்கு நீர் உம்மையுடைய வார்த்தையினால் வெளிப்பட்டது போல எனக்கும் இந்த ராத்திரி எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்க. மேனிஃபெஸ்ட் யுவர் செல்ஃப் லார்ட் via the word. கர்த்தருடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினது போல நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும், வார்த்தையினாலே வெளிப்படுத்தும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, புது வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்னும் பழசே நிறைவேறல, தட்ஸ் ஓகே. ஆண்டு தருவார். இதுக்கப்புறமா தான் சாமுவேலுக்கு நிறைவேறுகிற காலம் வந்தது. நீங்கள் கேளுங்க அப்பா கிட்ட, ஆண்டவரே எனக்கு கொடுங்கப்பா, புதிய வாக்குத்தத்தங்களை கொடுங்க, உங்கள் வார்த்தையினாலே வெளிப்படுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தரா நாமா ஷீகா தரா லாகா தானாமா. கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவன் தருவார். கர்த்தர் தருவார். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே மறுபடியும் மேனிஃபெஸ்ட் யுவர் செல்ஃப்னு கேளுங்களேன். அப்பா, எங்கள் வார்த்தை என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க இன்னும் அதிகமாக. எனக்கு அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி ஒருவேளை 30% உங்ககிட்ட இருந்தால் 60% கேளுங்க, 60% இருந்தால் 100% கேளுங்க. ஆண்டவரே என்னை நல்ல நிலமாக மாற்றுங்க. உங்கள் வார்த்தை வரும் பொழுது, உங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் மலை போல பனி போல வரும்போது, அது எனக்கு மலைப்பாக இருந்தாலும், அது எவ்வளவு உயரமான வாக்குத்தத்தமாக இருந்தாலும், என்னை அந்த அளவுக்கு நீங்கள் வளர்த்து அதுக்கப்புறம் அந்த வாக்குத்தத்தத்தை என் கைகளில் கொடுங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. ரீகாதா நா பாஷி கேதா ரசே காதா ராபா நீலா காதா நாமாஷி தெசலோனிக்கே திருச்சபையை போல நான் ஏற்றுக்கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தையாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன். When you accept it, it activates. The word activates. When you accept the word, you activate the word. When you accept the word, you activate the word. When you reject the word will never activate. Amen. The word, அது வார்த்தையில் இருக்கிற இயலாமை இல்லை, நிலத்தில் இருக்கிற இயலாமை. When you accept it, you activate it. Simple. தெசலோனிக்கே திருச்சபை இன்னைக்கு சொல்லுங்கள், நான் இன்னைக்கு அக்செப்ட் பண்ணுறேன், இந்த வேர்டை நான் அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ மட்டும் இல்லை, உங்கள் வாழ்நாள் எல்லாம் இதுக்கப்புறம் எந்த வார்த்தைகளை கேட்டாலும் அக்செப்ட். தெசலோனிக்கே திருச்சபையை போல ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் என்னோடு பேசுகிறார், கர்த்தர் என்னோடு பேசுகிறார். அதை அக்செப்ட் பண்ண அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இட் வில் எஃபெக்டிவ்லி ஒர்க். எஃபெக்டிவாக உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். இந்த பெராயா பட்டணத்தாரை போல ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆராய்ந்து பார்க்குற அபிஷேகத்தை எனக்கு தாங்க, வார்த்தையின் மேலே ஆசையை கொடுங்க. ஆசை இன்னைக்கு நிறைய பேருக்கு தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்குற அனுபவம் இல்லை. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, எனக்கு அந்த அனுபவம் மேக் மீ லைக் தட் லார்ட். மெடிடேட் பண்ண, அதை சர்ச் பண்ண, ஆண்டவரை அதை தேடி பார்க்க, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி நம்ம தேடி பார்க்கும்போது அது தெசலோனிக்கே திருச்சபையாரை விட அதிகமாக கிரியை செய்கிறத நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். 2 வார்த்தை, யூ ஹாவ் டு பி ஈகர், யூ ஹாவ் டு எக்ஸாமின். ஈகர் அண்ட் எக்ஸாமின். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசையாக கேட்கணும், அக்செப்ட் பண்ணணும். 2வது, அதை ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினாலே உம்மை எனக்கு வெளிப்படுத்தும். சின்ன சாமுவேலுடைய காதுகள் கேட்டதை, சின்ன சாமுவேலுடைய செவிகளில் கேட்டதை தான் முதல் பெயர் சபா வரைக்கும் எல்லாரும் பார்த்தாங்களே. கேளுங்களேன், ஆண்டவரே என் காதுகளில் கேட்டதை என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்க்கணும்பா. நான் தீர்க்கதரிசின்னு சொல்ல மாட்டேன். கர்த்தர் தான் சாமுவேலை தீர்க்கதரிசி ஆக்குனார். சாமுவேல் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்பதை தான் முதல் பெயர் சபா மட்டும் கர்த்தர் விளங்க பண்ணினார். அவர் தான் அதை விளங்க பண்ணணும், அவர் தான் அதை செய்ய முடியும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் விளங்க பண்ணுங்கப்பா, நீர் விளங்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விளங்க பண்ணுங்க. நீர் எனக்கு வார்த்தையினால் சொன்னதை தான் முதல் பெயர் சபா மட்டும் எல்லாரும் பார்த்தது போல, லெட் பீப்புள் see that I have received that promise. கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. வாக்கினால் சொன்னதை கர்த்தனால் நிறைவேற்றுங்க. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், once again visit me Lord. மறுபடியும் புது வாக்குத்தத்தங்களோட வார்த்தைகளோட என்னை மறுபடியும் ரீவிசிட் பண்ணுங்கப்பா. பழைய ப்ராமிசஸோட, பழைய அனுபவங்களோட, பழைய சாட்சிகள், இட்ஸ் ஓகே, குட். ஆனால் எனக்கு புதியதான அடுத்த நிலை ஆசீர்வாதங்கள், அடுத்த நிலை வளர்ச்சி வேணும். வாக்குத்தத்தம் வந்தால் தான் வளர்ச்சியும் கூட வரும். நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் எனக்கு வேணும்ப்பா.
இந்த நிலை பத்தாதுப்பா. போன வாரம் வாசிச்சபடி தேர்ஸ்டி, ஐ எம் தேர்ஸ்டி, ஐ எம் ஹங்க்ரி, நான் பசியோடு இருக்கிறேன், நான் தாகத்தோடு வந்திருக்கிறேன். உங்கள் வார்த்தையை நீங்கள் அனுப்புங்கப்பா. அனுப்பித்தாங்கப்பா. புதுசாக சீலோவிலே சாமுவேலுக்கு மறுபடியும் நீர் வெளிப்பட்டது போல மறுபடியும் எனக்கு நீங்கள் உண்மை வெளிப்படுத்துங்கப்பா. ஒன்ஸ் அகெயின் லார்ட், ரீவிசிட் மீ, மறுபடியும் வெளிப்படுத்துங்க. இப்படி கேட்குற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிப்படுவாராக. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் லெட் திஸ் வேர்ட் எஃபெக்டிவ்லி ஒர்க் ஆகட்டும்பா. வார்த்தை அனுப்புகிற தேவன் மாத்திரமல்ல, அந்த வார்த்தை நிறைவேறும் வரை பார்த்து கொண்டிருக்கிறவர், அந்த வார்த்தை நிறைவேறும் வரை செயல்படுகிறவர். யூ ஆக்டிவ்லி வாட்ச் ஓவர் த வேர்ட், த ப்ராமிஸ். லார்ட், தேங்க்யூ ஃபார் தட் வேர்ட். அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகள் வெளிப்படட்டும். அவள் மறித்த எல்லா சூழ்நிலைமையும் let the word, the living and active and available word, the word manifest ஆகட்டும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் சோர்ந்து போகாமல் அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கப்பா. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார், நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை அவர் செய்வார். இப்போ பார்வைக்கு அற்பமாக இருக்கிற இதே சாமுவேல் ஒரு நாள் எல்லாரும் இந்த சாமுவேலை பார்க்க ஆசைப்படுற ஒரு காலத்தை வச்சுருந்தீங்க. சாமுவேல் வந்தால் அந்த ஊரே ஓடிப்போய் வணங்கி சாமுவேலை வணங்குகிற நிலைக்கு சாமுவேலை உயர்த்தினீங்க. ஓரே பாலாஷி பாதரா ராலாதாஹாஷி காலாசே தரா வார்த்தையானவரே, ஆதியிலிருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியிலிருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. நன்றி சொல்றோம்ப்பா. வார்த்தையானவரே, உம்மை நாங்கள் வணக்கமாய் வணங்கி நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்கணும். காட் ரீவிசிட்டட் மீ, ஆண்டு புதிய வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி மறுபடியும் எங்களை சந்தித்து புது வாக்குத்தத்தங்களினாலும் புது தரிசனங்களினாலும் புதிய உயர்வுகளுக்கு ஏற்றபடி எங்கள் வளர்ச்சிகளினாலும் கர்த்தர் நீர் எங்களை உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்தவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன்.